ம். சரி. நேத்து நம்ம வந்துட்டு இருக்காங்க அப்படியே. ரைட். மாறி 6-1 ஆகி போச்சு. நேத்து பேசுகின்ற பொழுது, நேத்து பெண்கள் நிறைய விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம். நேத்து பேசுகின்ற பொழுது எதை பத்தி பேசணும் கடைசியை பத்தி பார்த்தீங்கன்னா, நேத்து பேசின ஏதாவது ஒரு உங்களுக்கு நினைவு இருக்கு? நேத்து பேசுனது ஏதாவது நீங்க நிறைய பேசணும், நாமளும் பேசணும். நீங்களும் இலக்கிய சான்றெல்லாம் கொடுத்தீங்க. ஆமா, திருக்குறள் பத்தி பேசலாம். திருக்குறளை பத்தி தான் நிறைய பேசுனீங்க. ஆமா 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 ஆமா. ஒரு முக்கியமான திருக்குறள் எனக்கு வந்து சாவர வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள், நான் அதெல்லாம் படிச்சதே இல்லை. அதை பார்த்தோம். அதாவது ஆமா. கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு இருக்கும்போது, நீ எப்பவும் படிச்சுக்கிட்டே இரு, எல்லா ஊரும் வருங்கதான், உலகமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமா. நிறைய நிறைய தமிழ் நிறைய வணக்கம் ஐயா. ஆமா, நீங்க இப்ப கூட சிம்போனி பத்தி நான் படிச்சு பார்த்தேன். சிம்போனினா என்ன அப்படின்னு. சிம்போனிங்கிறது என்ன இசை? சிம்போனி இசை. உலகத்திலே வந்து தமிழ் இசை பிறந்ததே தமிழ்நாடு தான். உலகத்திலே வந்து முதல் இசை பிறந்ததே தமிழ்நாடு தான். உலகத்திலே உலகம் தோன்றிய முதல் இசை தொடங்குறதே தமிழ்நாடு தான். அதனாலதான் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் பேர் வச்சான். இயல் தமிழ் என்பது அங்க யாரோ குரல் சத்தம் வருது. யாருது? கரைச்சல் சத்தம் வருது. பேசுறவங்க பேசுங்க, மற்றவங்க கொஞ்சம் அமைதிப்படுத்தி வச்சுக்கோங்க, மியூட்டு. இந்த சிம்போனி இசைங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி நேற்று படிச்சு பார்த்தேன். சிம்போனி இசை அப்படிங்கிறது என்ன? அது சிம்போனி இசைங்கிறது அது ஒரு வகையில் மேற்கத்திய, இப்ப நம்ம எப்படி இங்க வந்து இங்க நம்ம இசைன்னு பேசுறோம், இந்தியா இசை, தமிழ் இசை. உண்மையாலுமே உலகத்துல தோன்றியது முதல் இசை தமிழ் இசை தான். அதாவது இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் பேசினாங்க. அதை பத்தி வரலாறு. இயல் தமிழ்னா எழுத்து வடிவத்தை அடிப்படை கொண்டது, இசை தமிழ்னா பாடல் வடிவ அடிப்படை கொண்டது, நாடக தமிழ்னா மேடை பேச்சு, சினிமா வரைக்கும், திரைப்படம் வரைக்கும் வருது. இதுதான் இந்த 3 வகையான தமிழ் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்தாச்சு. இதை வடிச்சு கொடுத்தோட மயன் தான். 26 ஆண்டுகளுக்கு முன்பாக மயன், 15,000-16 ஆண்டு மயன் தான். அந்த மயன் வடிவில் வந்தவர் தான் ராவணன். ராவணன் வந்து இசை விற்பனன். இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து பழைய பண்புகள். இப்ப அதுல இருந்து இதுல அப்படியே தோண்டி வர்றதா அப்படியே போயிடுச்சு. கடைசியில் இப்ப வந்து இங்கிலாந்துல ஐரோப்பிய நாடுகள்ல சிம்போனி இசைக்குழுன்னு ஒன்று வச்சிருக்கான். அது வந்து சிம்போனி இசைக்குழுவில் பார்த்தீங்கன்னா பல வகையான கருவிகள் ஒரே நேரத்தில் இயக்குவது. தோல் கருவிகள், நரம்பு கருவிகள், காற்று கருவிகள் இப்படின்னு தமிழ்லேயே இருக்கு. பெரிய பெரிய கோயிலெலாம் போனீங்கன்னா அந்த அனைத்து வகையான கருவிகளும் இங்கே இசைப்பாங்க. தோற்கருவி வச்சு அடிப்பாங்க. அப்புறம் காற்றை ஏற்படக்கூட குழல் மாதிரி வச்சு அடிப்பாங்க. அப்புறம் நரம்பு கருவி யாழ். இப்போ யாழ் கருவியே வந்து இருக்குதான்னு தெரியல, அதான் நரம்பு கருவி. இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு கருவி தெரியுமா? வேற கருவியின் மூலம் இசையை எழுப்புவது. தோலை வைத்துக்கொண்டு இசையை எழுப்புவது தவுள். இன்னைக்கு தவுள் பட்டை கலப்பது இல்லையா? தோலை வைத்துக்கொண்டு எழுப்புவது. நாதஸ்வரத்தை வைத்துக்கொண்டு நாதஸ்வரம், பெருங்குழல் இசையின் பேரு, அதை வைத்துக்கொண்டு இசை எழுப்புவது. அப்புறம் நரம்பு கருவிகள், அதை வந்து வீணையெல்லாம் வருது. நரம்பு கருவிகள், அப்புறம் பிடில் கிடில் எல்லாம் வரும். எல்லாம் இங்கிருந்து போனதுதான். இதுல சிறப்பு வாய்ந்தது மிகப்பெரிய அறிவு, மிகப்பெரிய தன்மை. அது அப்படியே அந்த இசைக்கருவி என்பது ஓசையை அடிப்படையாக கொண்டது. ஓசை எங்க போய் நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது விண்வெளியில போய் நிக்குது. எல்லாமே ஓசை எங்கடா போகுதுன்னா, அதை எங்க போய் நிக்குது? கடைசியில விண்வெளியில் போய் நிக்குது. விண்வெளியில் வந்து அது குவாண்டம்ல போய் நிக்குது. எல்லாமே பல லட்சம் கோடி அதிர்வுகள் இருக்கு. அந்த கோடி அதிர்வுகள் மனிதன் மூலமாக தான் அது பிறப்பிக்குது. மனிதன் தான் அதுக்கு அடிப்படை. எல்லா செய்தியும் மனிதன் மூலமாகத்தான் போயாக வேண்டும், வேறு எதுவும் வராது. இதனுடைய பிறப்பு தான் மற்ற எல்லாமே. இதுக்கு 50 கோடி ஆண்டாயிருக்குது இந்த மனிதன் இப்படி மாறுவதற்கு. காலையில் சிங்கப்பூர், மலேசியா, பினாங்களை பேசும்பொழுது அதான் பேசணும். இப்படி நம்ம இப்போ மாறுவதற்கு 50 கோடி ஆண்டாயிருக்கு. 50 கோடி ஆண்டுகளாக நம்ம மாறி மாறி நடமாடுகின்ற செடி. நான் மனிதன் வந்து பேருதான் மனிதனே தவிர இவன் நடமாடுகின்ற செடி. இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, ஆண் துணை இல்லாமலே கன்னி பிறப்பின் மூலமாக குழந்தைகள் பிறந்ததுக்கான சான்று இருக்கு. உலகத்துல ஒரு 10-20 பேர் அப்படி பிறந்திருக்காங்க, ஆண் துணை இல்லாமையே.
அது பேர் கன்னி பிறப்புன்னு சொல்லுவாங்க. கன்னி பிறப்புனா ஆண் துணை இல்லை. மினி சாதாரண விலங்குகள் நடக்குது. ஆணே இல்லாம விலங்குகள் இனப்பெருக்கம் செய்கிறது. 5 அறிவு கொண்ட விலங்குகள், 4 அறிவு கொண்ட விலங்குகள், 3 அறிவை கொண்ட உயிரினங்கள், 2 அறிவு கொண்ட உயிரினங்கள், ஓரறிவை கொண்ட உயிரினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண் துணை இல்லாம இனப்பெருக்கம் செய்ய வல்லது. 98 விழுக்காடு ஆண் ஆண் 98 நான் விழுக்காடு நான் ஐயா நம்மளாம் நான் வந்து ரொம்ப சின்ன குழந்தைய ஸ்கூல்ல படிக்கும்போது ஆ, கேள்விப்பட்ட ஒரு கதை என்ன அப்படின்னா, ஆ, முதல்ல எங்க அப்பா தான் சொல்லுவாங்க எனக்கு. ஆ, முதல்ல தோன்றியது வந்து அம்மா தோன்றினா. ஆ, அம்மன் அம்மன் தோன்றிட்டு என்ன பண்ணா, காட்டுல அலைஞ்சுகிட்டு இருந்தா. யாருமே துணை இல்ல. ஆ, துணை இல்லாத போது ஒரு பாறையில போயிட்டு அந்த ஆ, ஒத்த கால அப்படி வச்சு அதுல வந்து அழுத்தம் கொடுத்து படுக்கும்போது அவளுக்கு ம், குழந்தைகள் உண்டானது. ஆ, அந்த குழந்தை தானாவே உண்டானது. ஆ, முதல் முதல் குழந்தை வரும்போது இவளுக்கு வந்து துணை வேணும். இவளுக்கு வந்து ம், ஒரு புருஷன் வேணும். அதுக்காக ம், அந்த குழந்தைகள் வந்து ஒண்ணொண்ணா வரும்போது, ஆ முதல்ல ஒரு குழந்தை பிறந்தபோது, அது ம், இவ போய் அத்தான்னு கூப்பிடுவா. அது சொல்லுவா, "இல்ல, இல்ல நான் உனக்கு ம், அண்ணன்" அப்படின்னு வந்து அந்த திருமால் பொறந்தான். அதுக்கு ம், பிறகு பிரம்மா பொறந்தான். அதுக்கு ம், பிறகு தான் வந்து 3வதா தான் நம்ம மகேஸ்வரர் பிறக்கும்போது தான் அவரு தான் அத ம். அ அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அது அது மூலம் தான் நம்ம சன்னதிலாம் அ வளர்ந்தது ஆ, அப்படின்னு சொல்லி ஒரு செவி வழி செய்தி. அப்படிலாம் இருந்தது. சரி, சரி, சரி. இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையில் நடக்கிறது தான். இயற்கையில நடக்கிறது தான். ஆக இது வந்து இப்ப சாதாரண பாம்புல நடக்குது, சாதாரண உடும்புல நடக்குது, சாதாரண முதலையில் நடக்குது, சாதாரண பறவைகள் நடக்குது, சாதாரண பாலூட்டில் நடக்குது, எல்லாத்துலயும் நடக்குது. நமக்கு தான் இது புதுசே தவிர, இதெல்லாம் இயற்கை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆக இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. இந்த அணுவின் துடிப்பு இருக்கு இல்லையா? அணுவின் துடிப்புன்னு சொல்லுவாங்க. அணுவின் துடிப்பு அணு அசைதல். அந்த அணு அசைகின்ற பொழுது ஃபோட்டான் ரிலீஸ் ஆகும். அந்த ஃபோட்டான் போய் எல்லா வேலையும் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான். அது போய் கருத்தரிச்சு வெளி கொண்டு தள்ளி விட்டு போயிடும். இப்படித்தான் சில அபூர்வமா அவங்க பார்த்தீங்கன்னா சிறப்புத்தன்மையோடவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆணே இல்லாம ஆணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனா பெரும்பாலும் 99 ஆண் தான். ஆணுடைய தொடர்பு வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு எல்லாமே நீதிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள், வாரிசுகள்ல ஆண் துணை யாருன்னு கேட்டுத்தான் முடிவாகுது இல்லையா? அப்படித்தானே வழக்கறிஞர்? எஸ் சார், எஸ் சார். இதெல்லாம் ஆமாங்க. ஆண் வாரிசு, பெண் வாரிசு, வாரிசு இல்லைனாலும் கூட தேடி பிடிச்சி கொடுப்பாங்க. 4வது வாரிசுல நேரடி வாரிசுன்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் அண்ணன் தம்பி வாரிசு, அப்ப மாமா மச்சான் வாரிசு, கடைசியில ஜெயலலிதா கேஸ்ல பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இந்த 4வது வாரிசுல கொண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு யாருமே கிடையாது. ஜெயலலிதாவுக்கு யாருமே இல்லை. ஜெயலலிதாவுக்கு யாருமே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் பிள்ளையை தேடி பிடிச்சி கொடுத்தாங்க. அது ஒரு யானைக்குட்டி மாதிரி இருக்கும் அந்த அண்ணன் பிள்ளை, புரியுதுங்களா? ம். அது ஒரு சித்தான குட்டி. அந்த ஆணைக்குட்டியில கொண்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா சட்டப்படி கொடுத்தாங்கன்னு. சட்டப்படி சொத்தை வந்து அது எங்கேயா யாரோ அதை பிடிச்சி ஒப்படைச்சாகணும் நீதிபதிக்கு. அது நீதிமன்றத்துக்கு பெரிய தலைவலி. அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்க ஆட்டை போட பார்த்தானுங்க. இவனுக்கு அதை இப்படின்னு பண்ணி பார்த்தானுங்க. நிச்சயம் உச்ச நீதிமன்றம் அது ஒத்துக்கல. அதெல்லாம் முடியாது, வாரிசுன்னு வந்துட்டா அது யாருக்கோ கொடுத்தாகணும். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அரசாங்கத்துக்கு ஆக்கிடலாம் அதெல்லாம் கிடையாதுட்டான். அரசாங்கமா தான் ஆட்டுக்குட்டியாதுட்டான். அதெல்லாம் கிடையாது. இப்படி அப்படி பார்த்து நீ எல்லாத்தையும் மாத்திட்டு போயிடுவானுங்க இவனுங்க. இவனுக்கு விருப்பப்பட்டான்னு வச்சு ஒரு 10 ஏக்கர் ஆட்டை போட்டு இப்படி எல்லாம் பண்ணுவானுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்வா கோளாறு. இப்படித்தான் பண்ணுவாங்க. ஆகியனால பார்த்தா அந்த சிம்போனி இசை பத்தி படிக்கிறப்போ சும்மா ஒரு படிச்சேன். நேற்று பூரா இளையராஜா பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இளையராஜா என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளையராஜா என்ன பண்றாரு பார்த்தா, என்ன வாங்குறானப்பா சாமி, பயங்கரமான ஆளு. இசை அது உண்மை என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கற்றவனுக்குத்தான் அதெல்லாம் தெரியும். அது வந்து ஒரு அடிப்படையே இல்லாம ஒரு கிராமத்திலிருந்து போய் அடிப்படையே இல்லாத ஒரு கிராமத்திலிருந்து போய் இன்னும் உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞரா மாறி இருக்காரு. மார்ச் மாசம் அது அது இது நடக்குது எங்க, இங்கிலாந்துல நடக்குது. சிம்போனி இசையினுடைய நடக்குது. அதுல வந்து எழுதி முடிச்சிட்டாரு. அதாவது ஒரு எழுதி முடித்தல்னா அந்த நோட்ஸ், இந்த குறிப்பேடெல்லாம் இசை எப்படி இந்த 83 இசை கலைஞர்கள் ஒன்றா சேர்த்தி அது பல்வேறு வகையான இசை கலைஞர்கள் சேர்ந்த இடம். ஒரு பெரிய மண்டபத்தில் வச்சு அதை நடத்துவாங்க. அது சிம்போனி இசைங்கிறது உலக புகழ் பெற்றது. எல்லாரும் அதுல பெரிய மேதை, அது பெரிய பெரிய மேதைகளா இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மேதைகள் அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் ஆளே கிடையாது. அதுக்கு சான்று இவரு தான். யாரு, இசைஞானி இளையராஜா தான் இப்ப சான்று. சும்மா விளாசம் மிரண்டு போறானுங்க அவங்க அத்தனை பேரும். எங்க இருக்கிறாங்க, இங்கிலாந்துல இருக்கிற அத்தனை பேரு இந்த இசைஞானி இளையராஜனுடைய அந்த
நடையை பார்த்து அவன் விட்ட விறுவிறுத்து போய் கிடக்குது. எப்படி கிடக்குது? ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டிருக்காங்க. தோத்து போயிட்டானுங்க. என்னது? தோற்று விட்டார்கள். தோத்து போயிட்டானுங்க. அவ்வளவு ஓடி சொல்லிட்டேன். இது வந்து பியாண்ட் த லிமிட்ன்ட்டான். பியாண்ட் த லிமிட்னு ஒருத்தர் சொல்லியிருக்கேன். என்னது? பியாண்ட் த லிமிட். ஒரே வரையில முடிச்சிட்டான். இசையராஜ் இளையநாயை பத்தி பேசுகின்ற பொழுது பியாண்ட் த லிமிட், இது வந்து எல்லைக்கு அப்பால் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் என்னன்னே புரியல அப்படின்ட்டு. அதாவது அவ்வளோ அவன் பாட்டு எழுதுறதுக்கு எத்தனையா தொகுத்து எழுதுறதுக்கு 10 நாள் 20 நாள் 1 மாசம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகுமா அந்த பாடல் எழுத, அந்த அது ஏதோ ஒரு வடிவமைப்பு கொண்டு வர்றது. அவங்க சொல்லக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டு, இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு அது எழுதி முடிக்கிறதுக்கே 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு ஆகலாம். இவர் 35 நாள் எழுதி முடிச்சிட்டார். இப்பதான் எழுதி முடிச்சாச்சு, கொடுத்தாச்சு, அது வெளியே வரப்போகுது. அவருக்கு எல்லாமே பார்த்து அதுதான் இயல் தமிழ்னு பேரு. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். நேற்று பூரா அவர் தான் பார்த்தேன். நேற்று 2 மணி நேரம் பார்த்தேன். தமிழ் எங்க போய் எங்க அடிக்குது பாருங்களேன். அப்ப இளையராஜா பத்தி பேசணும்னா நீ இதுல வந்து இளையராஜான்னு சொன்னாவே உலகத்தில் இருக்கிற அத்தனை மியூசிக் டைரக்டரும் பேர் தெரியணும். அந்த அளவுக்கு பண்றாரு. நமக்கு புரியுதே இல்லையோ, நம்ம சாதாரண மக்களுக்கு புரியுதே இல்லையா, உலகத்தில் இருக்கிற அத்தனை மியூசிக் டைரக்டர் இப்ப பேர் யார் சொல்ல தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிற அத்தனை மியூசிக் டைரக்டரும் யார் பேர் சொல்றான்னு தெரியுமா உங்களுக்கு? இளையராஜா. இப்ப புரியுதா? தமிழ்ல என்னன்னு உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறேன். அப்ப தமிழ் இசைநாதன் அப்படிங்கிறமே, கடவுளுக்கு பேர் இசைநாதன் ஒரு பேர் இருக்கு. இசைநாதன் சொல்றோம் இல்லையா? சிவன் தான் மூல இசைநாதன். கரெக்டா சொல்றாரு பாருங்க, இசைநாதன். அவன் புராணத்துல கூட இதுல ராவண காவியத்துல படிக்கும் பொழுது ராவணன் வந்து இசை பாடுகின்ற பொழுது அப்படியே சிவன் இறங்கி வந்து விடுவான். சிவன் இறங்கி வந்து வேண்டிய வரத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றதாக சொல்றாங்க இல்லையா? அதனாலதான் வந்து அதாவது இசை கூறுகார் ஒருவர், அதாவது திருவாசகத்திற்கு ஒருகார் வாசகத்துக்கு ஒருகார் சொல்றோம் இல்லையா? அந்த இசைத்தமிழ் வடிவம் தான் தேவார பாடல், தேவாரம், திருவாசகம், இலக்கியங்கள் அத்தனை இசை வடிவம் தான். இந்த இசை வடிவம்ங்கிற நாதன்கிறான், நாதனுக்கு தலைவன்கிறான், இசைதான் கடவுளுங்கிறான், இசையவே கடவுள்ட்டான். இசையவே அந்த எது அவனுக்கு உணர்த்துகிறதோ, எது அவனுக்கு உணர்த்துகிறதோ, நீ இசைக்கு ஒருகார். இப்ப நீங்க ஒரு சோகமான நேரத்துல ஒரு பாடல் ஒண்ணுமே திருக்குறள் எடுத்து படிங்க, அப்படியே எங்கேயோ போயிடும் மனசு. திருக்குறள் எடுத்து அப்படியே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு இசை வடிவம். அது எல்லாமே இசை வடிவம் தான். இலக்கியமே இசை வடிவம். எப்படி சொல்லணும்னா எழுத்து வடிவம், இசை வடிவம், நாடக வடிவம், அவ்வளவுதான். எழுத்து வடிவம் இருக்கிறது அதுதான், அது வந்து இயல் தமிழ். அதுக்கப்புறம் ஓசையில இருக்கிறதுனா இசைத்தமிழ், தேவாரம், திருவாசகம், திருக்குறள் எல்லாமே எல்லாமே எல்லாம் பாட்டு படிச்ச இசைத்தமிழ். அதுக்கப்புறம் நாடக பாடல பேசுறது, மேடை நாடகம், வீதி நாடகம். நாடகம் மேடை நாடகம் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஸ்டேஜ் எப்படி போடணும், இந்த உலக புகழ்பெற்ற நாடக கம்பெனி வந்து இங்கிலாந்துல இருக்குன்னு சொல்றாங்க. இங்கிலாந்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாடகம் எப்படி அமைக்க வேண்டும், டிராமா எப்படி அமைக்க வேண்டும்ங்கிறது சிலப்பதிகாரத்துல டிசைன் பண்றது. ஸ்டுடியோ எப்படி பண்றதுங்கிற டிசைனே எதில் இருக்குங்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கு. சரி, அப்ப நான் படிச்சு பார்த்தேன். அதுதான் அந்த 83 கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து அந்த இசைக்கு கொண்டு வரணும். மொத்தமே 45 நிமிஷம் தான். அந்த 45 நிமிஷத்துல அத்தனை பேர்த்தையும் கொண்டு வரணும். எந்த கலப்பும் இருக்கக்கூடாது, எந்த சாயலும் இல்லாம கொண்டு வரணுங்கிறார். எந்த சாயலும் அப்படின்னு இல்லாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது படிக்கும் பார்க்கும் பொழுது. அதாவது அப்ப தோன்றுகிறது, அப்ப தோன்றி பார்த்தா அது வித்தியாசமா இருக்கணும், அது புதுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதாவது வித்தியாசமா இருக்கணும், புதுமையா இருக்கணுங்கிறதா அதனுடைய வடிவம்ங்கிறான். எதுவும் காப்பி அடிச்சிடக்கூடாதுங்கிறான், எதுவும் வரக்கூடாதுங்கிறான். இதுக்கு முன்னாடி யாரும் அதை பாடிடக்கூடாதுங்கிறான். இதுக்கு முன்னாடி யாரும் பாடி கூடாது. எப்படிங்க விதி பாருங்க, இதுக்கு முன்னாடி யாரும் பாடி இருக்கக்கூடாது. அப்பவே அப்பா உருவாக்குறதாங்கிற, அப்ப உருவாக்கி அப்ப அடிக்கணும் அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அறிவு இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பேசுறதுல அதுதான். அதுக்கு பேரு தான் வந்து இந்த உணவு இல்லாமல் வாழும் கலைஞர் என்னங்கிறீங்க, உலகத்துல யாரும் செய்யாத வேலை இல்லைன்னு மரணத்தை வென்றதுக்கான அடிப்படை இது. மரணத்தை அதனாலதான் கோடியில் ஒருவர்னு எழுதியாச்சு. இதுல அந்த கோடியில் ஒருவர் நாமளாக இருக்க வேண்டும்ங்கிறத விஷயமே. அடுத்தது வந்து லட்சமாக மாற்ற வேண்டும். இந்த கோடியில் ஒருவர் அப்படிங்கிற திருமூலர் தான் கோடியில் ஒருவர்ங்கிறாரு. அவையார் கூட கோடியில் ஒருவர்னு சொல்லுவார். நம்ம அதை மாற்றணும், நம்ம லட்சத்தில் ஒருவர்னு வரணும். என்னது அந்த விதியை நம்ம மாற்ற வேண்டும்.
சித்தர்கள் சித்தர்கள் வந்து கற்பனை செய்ததை வாழ்ந்து காட்டியது நாம் லட்சத்தில் இருவராக வர வேண்டும். அதுதான் விஷயமே. அதான் விஷயமே இருக்கு. நேற்று எதுல முடிச்சான் கடைசியில? ம் ம் ஆ, சரி. நேற்று ஏதாவது தொடர்ந்து கூட பார்த்துருக்கலாம். இப்போ இந்த நிறைய பேர் அப்பப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவரோட அனுபவத்தை ஒரு நிமிஷம் சொல்லட்டும். யாரு? வினோத்குமார். ஒரு நிமிஷம் சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. நேரில் வர்றீங்க நீங்க 30 நாள் தகராறு வாங்க. இதுலயே 4 நாளே போயிடுச்சு. அதனால உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் 30 நாள். நேற்று என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நேரில் நீங்க தான் நேரடி கண்காணிப்பு. நேரடி கண்காணிப்பில் இருக்காரு யாரே? வினோத்குமார். அவர் $150 கட்டிட்டு நேரடி வந்துட்டாரு. அவருக்கு நேரடி பயிற்சி நடந்துட்டு இருக்குது. தினம் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. 30 நாளைக்கு 30 ரிப்போர்ட், வாய்மொழி ரிப்போர்ட் வரணும். அவர் காணொலி ரிப்போர்ட், கடைசியா மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும். முதல்ல ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு நினைக்கிறேன். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் பண்ணா போதுமானது. அது சிம்பிள். அதுக்கப்புறம் 31 நாள் சிம்பிள் எடுத்துன்னு முடிஞ்சு போச்சு. அதுதான் அடுத்த 5 மாசத்துக்கான சாம்பிள். முடியலன்னா மறுபடியும் $150 கழிச்சு சேர்ந்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் போய் இது கவனிச்சுட்டு இருக்க முடியாது. நீங்களே படப்படம் செஞ்சுட்டு போய் நீங்க வந்து ஒரு அறிவாளி ஆகணும் அப்படின்னு செய்யுங்க. அறிவாளி ஆகணும், உலகத்துக்கு நீதி சொல்லணும் அப்படின்னா நொறுக்கு நொறு இது பரிணாம அறிவியல். இது ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் முடிக்கணும். எப்படி இசைராஜா இளையராஜா போய் அங்கே சிம்பிள் பேசும்போது திருத்துன்னு முடிக்கணும். ஆடு திருடுற நாட்டு முடிக்கிறானுங்க எல்லாருமே. ஏன்னா இந்த வாங்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. தமிழை அடிச்சுக்கிறதுக்கு எவனும் வர முடியாது. தமிழை அடிச்சுக்கிறதுக்கு அது உலகத்தினுடைய இயற்கை மொழி எல்லாத்துக்கும். அதனால தமிழ் எல்லாரும் படிச்சாகணும். தாய்மொழி எல்லாத்துக்கும் தாய்மொழி பொதுவானது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எழுத்துன்னு வருகின்றவங்க தமிழ் தான் படிச்சாகணும். மற்ற எல்லா மொழியும் அழிஞ்சு போயிருப்பாருங்க. உலகத்துல எந்த மொழியும் நிக்காது. தமிழ் மொழியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் நிற்கும். மற்ற எல்லா மொழியும் காணா போயிடும். ஏன்னா 2 மொழிக்கு தான் இலக்கண இலக்கியம் இருக்குது, இலக்கண சட்டம் இருக்குது. தமிழுக்கு இலக்கண சட்டம் இருக்குது, சமஸ்கிருதத்துக்கு இலக்கண சட்டம் இருக்குது. தமிழுக்கு இலக்கண சட்டம் வந்து தொல்காப்பியம் சொல்லுவீங்க, நன்னூல்னு சொல்லுவீங்க. இலக்கண சட்டம் போட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம்னு சொல்லுவீங்க, நன்னூல்னு சொல்லலாம். தொல்காப்பியம் தான் டாப்பில் இருக்குது இல்லையா? நன்னூல் ரொம்ப பிரம்மாண்டம் பொதுவாக சொல்லப்போம். அதே போல சமஸ்கிருதத்துக்கு வந்து பாணினியம், அவர் தான் இலக்கண சட்டம் போட்டார். சமஸ்கிருதத்துக்கு பாணினியன் என்பவர் தான் இலக்கண சட்டம் போட்டார். ஆக தமிழ் உலகத்திலேயே ஆணித்தரமானது தமிழ். இந்த சட்டம் தான் தமிழ் இலக்கண சட்டம். மிக மிக ஆணித்தரமானது. யாரும் அசைக்கவே முடியாது. சாதாரண விஷயம் கிடையாது. அவரும் அசைக்க முடியாது. அந்த இலக்கண தரம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு சிம்போனி இசை வந்து அங்க போயிட்டு இருக்கு. அது எங்க போய் நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து போய் நிக்குது இந்த இசைத்தமிழ். அவர் சொல்றாரு நேற்று பேசும்பொழுது, இன்னைக்கு தமிழுக்கு அத்தனை பாடம் இசைத்தமிழ் தானே அப்படிங்கிறாரு. தேவாரம், திருவாசகம். நான் திருவாசகத்துக்கு நான் எழுதினேன். அது மட்டும் இல்லை, இளையராஜா இசைனா பாடலே எழுத தெரியாது. அப்புறம் பாட சொல்ற எனக்கு பாடலே எழுத தெரியாது, இப்ப பட்டை கலக்குறேங்கிறாரு. இணைய பாடலே எழுத தெரியாது, நான் பாடல் எழுதுறேன்னா என்ன சாதாரண விஷயமா? அவர் பேர் என்ன? வள்ளலார் அப்படித்தான். 9 வயசுல பாட்டு எழுதுறாரு. வள்ளலார் வந்து 9 வயசுல பாட்டு எழுதுறாரு. சாதாரண விஷயம் கேக்குறீங்க? அப்போ வள்ளலார் வந்து இலக்கணம் எல்லாம் படிச்சு இலக்கணம் தெரிஞ்ச புலவர்கள்ட்ட எல்லாம் போட்டி போட்டு அவரே வின் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய. ஆமா, கடைசியில பல தமிழ் புலவர்களை பிச்சை வாங்கிட்டாங்க. இல்ல புது இலக்கணம் விட்டாங்க. அதான். ஆமா, அந்த இலக்கண பேரை எனக்கு நினைவு இருக்கு. அது தனியா தென்மண்டல இலக்கண சதகம் பேரு. கரெக்டா வரும். தொண்டை மண்டல இலக்கண சதகம் பேரு. என்னது? தொண்டை மண்டல இலக்கண சதகம் பேரு. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிரு. டேங்கப்பா, நன்னூல் கின்னூல் அதுதாங்க அதனுடைய இன்னொரு வடிவம். அது தொல்காப்பியம் ஒரு வடிவம்னா, நன்னூல் ஒரு வடிவம்னா, இன்னொரு வடிவம் தான் அந்த வள்ளலார் எழுதிய தொண்டை மண்டல இலக்கண சதகம்னு பேரு. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் யாராவது ஒத்துக்கணும். எப்பவுமே உயர்வை ஒத்துக்கொள்ள வேண்டும். உயர்வை. ஆமா, இந்த தமிழர்களுக்கு எப்பவுமே பரந்த நோக்கம் உண்டு. அதனாலதான் இதெல்லாம் இருக்கு. தமிழர்களுக்கு எப்பவுமே பரந்த நோக்கம் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் வளருது. வளராது. ஒரு சொல்லு இருக்குங்கய்யா, வடக்கிருத்தல் அப்படின்னு பார்த்தேன் சின்ன வயசுல. அது இப்ப ஞாபகம் வருது. அப்ப வடக்கிருத்தல் அப்படின்ற அந்த சொல் வந்து அதுவும் வந்து உண்ணா நோன்புன்ற மாதிரி வருதா? இல்லாட்டி ஆமா, உண்ணா நோன்புதான். அது வந்து உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக இருக்கிற உண்ணா நோன்பு, வடக்கிருத்தல் பேரு. கபிலர் அப்படித்தான். கபிலர் இலக்கிய செம்மல் கபிலர் அப்படித்தான் வடக்கிருந்தது தான் விடுறாரு. கபிலர் மிகப்பெரிய உயிரியல்வாதி. அவர் தான் அதை கிட்டத்தட்ட 100 வகையான பூக்களை தொகுத்து எழுதினார். இப்ப என்ன பூக்களை, இந்த பூங்கிறது பெரிய சமாச்சாரம். இந்த உலகத்துல எத்தனை வகையான பூவுன்னு சொல்றீங்களா? அந்த பூவெல்லாம் தொகுத்து வழங்கியிருக்காரு அவர் புராண நூற்றுல. அது உலகத்தில் முதல் கார்டனிஸ்ட்னு சொன்னக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா கபிலர் தான். குறிஞ்சி நிலத்தை பத்தி பாடுவார். பெரிய அவர் வந்து வடக்கு இருந்ததான். இங்க எங்க ஊர் பக்கத்தால திருச்செங்கோடுன்னு ஒரு இடம் இருக்கு. திருச்செங்கோடுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பார்த்தா கபிலர் மலைன்னு ஒண்ணு இருக்கு. கபிலர் மலை.
அந்த வரலாறு அப்படி சொல்லுது. கபிலர் மலை கேள்விப்பட்டீங்களா? கபிலர் மலை. கபிலர் மலைன்னு ஒன்று இருக்கு. மிக அது வடக்கு இருந்து அது வந்து எப்படின்னா சமணர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. சமணர்கள் இருக்காங்க இல்லையா, சமணர்கள், அப்புறம் வந்து புத்தர்கள், குறிப்பா சமணர்கள் வந்து வடக்கு இருந்து எல்லாம் தமிழ் இருந்து போனதானுங்க. எல்லாம் தமிழ் இருந்து போறது. வடக்கு இருந்து உயிர் துரத்தல்ங்கிறது தமிழர் மரபு அது. அது இப்ப என்ன என்ன காரணத்துக்காக? தண்டனையா இல்லாட்டி வந்து சுயமா எடுக்கிற முடிவா இல்லாட்டி சுயமா வந்து எடுக்கிற முடிவு, சுயமா எடுக்க போதுன்னு சுயமா எடுக்கிற முடிவு. அதைத்தான் நம்ம சமாதியா மாத்துறோம். அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், யோக முறையில சமாதியா மாத்துறோம். அங்கதான் நம்ம ஈஸியா தப்பிக்கிறோம். அது வந்து ஒரு வகையான சமாதி முறை தான். ஆனா அதை விட எளிமையானது இதுதான். எது எளிமையானது, எது இப்ப அது ஒரு முறை. அதை விட எளிமையானது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். என்னது நோயற்ற பசி நோயை நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். பசி இல்லாத வாழ்வு தான் நோய் இல்லாத வாழ்வுன்னு அர்த்தம். இது வெகுவேத்துக்கு புரியவே இல்லை. பசிக்கு பிச்சை எடுத்துட்டு அப்புறம் நோய் தானே. நேற்று தவ வாழ்க்கை கரெக்டா வந்துட்டோம். நேற்று தவத்தை பத்தி பேசுறமே இல்லையா? நேற்று 3 வகையான தொடங்கணும், அதோட முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு ஆஸ்பத்திரி போகாம இருக்கிறதா? அதுவல்ல, பசி இல்லாமல் இருத்தல்னு பேரு. என்னது? பசி இல்லாமல் இருத்தல். அங்க சொல்லுங்க நீங்க, அதுதான் நோயற்ற வாழ்வு. அப்போ நோய் அந்த வடக்கிருத்தல் அப்படிதான் வருது. வடக்கிருத்தல் நிறைய பேரு வடக்கிருந்து நோன்பு இருத்தல்பாங்க. அவரு பேரு இன்னொருத்தர் கூட பேரு இருக்காரு. இந்த ஒரு அரசனும் ஒரு புலவனும் சேர்ந்து பார்க்காமலே காதல் கொள்வார்கள். பிசிராந்தையார். பிசிராந்தரையும் அதேதான் எனக்கும் வந்தது. பிசிராந்தையார் சின்ன வயசுல படிச்சிருக்கோம் ஸ்கூல் டேஸ்ல. ஆமா, பார்க்காமலேயே வந்து அதெல்லாம் வந்து போட்டோன் தான். அந்த ஒளித்துகள் தான் பண்ற வேலை. ஒளித்துகள் பண்ற வேலை, இது பண்ற வேலை. அப்ப அந்த ஒளித்துகளுக்குள்ள என்ன போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது உயிர் ஒளித்துகள்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பயோபோட்டானை பத்தி படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாம் மாட்ட போறானுங்க, எல்லாம் வந்துட்டானுங்க. பயோபோட்டானை பத்தி படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நாம பயோபோட்டான்ல என்ன பண்ணோம்னா, அது மெசேஜ், செய்தி போகும். இப்ப வந்து சாதாரண போட்டான்ல வந்து செய்தி இருக்கான்னு தெரியாது. ஆனால் பயோபோட்டான்ல செய்தி இருக்குங்கிறத விஷயமே. அந்த செய்தி வச்சு அனுப்பிச்சிடுறது. அப்படின்னா இங்க இருந்து ஒரு செய்தி வச்சு அனுப்பிச்சுன்னா பல கோடி அண்டங்களுக்கு அப்பால் இருக்கிற செய்தி கொடுத்துடலாம் இந்த பயோபோட்டான். அப்புறம் பயோபோட்டானுக்கு அதே ஸ்பீடு தான். இதுல பயோபோட்டானோட இன்னொரு போட்டான் இருக்கு. அது ஆச்சரியமா இருக்கு. பயோபோட்டானுங்கிறது அடிப்படை. இன்னொரு போட்டான் தெரியுமா? மைண்ட் போட்டான் ஒண்ணு இருக்கு. என்ன போட்டான்? மைண்ட் போட்டான். அது ஸ்பீடுன்னு எல்லையற்ற ஸ்பீடு. ஒரு வினாடிக்கு 100 லட்சம் கோடி கிலோமீட்டர் போயிடும். ஒரு வினாடிக்கு 100 லட்சம் கோடி கிலோமீட்டர் வேகத்துல போகும். இதெல்லாம் ஐன்ஸ்டீன் டவுசர் கண்டுரும், நியூட்டன் டவுன்சர்ல கழட்டி விட்டாச்சு அப்பவே. புரியுதுங்களா? எப்ப குவாண்டம் பிசிக்ஸ்க்கு நீங்க வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தீங்களோ அப்பவே கிளாசிக்கல் பிசிக்ஸ் அவுட்னு அர்த்தம். என்னது? மைண்டுக்கு ஸ்பீடே இல்லைங்கய்யா. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னாக்க இந்த இடத்துல இருக்குன்னா அது அப்படியே இருக்கும். கட் அண்ட் பேஸ்ட் தான். அதுக்கெல்லாம் ஸ்பீடே கிடையாது. அதுக்கு அப்படியே எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அங்க போயிடுது. அவ்வளவுதான். அதுதான் சரி, கரெக்ட் தான். அது ஒரு ஸ்பீடு தான். அந்த ஸ்பீடுங்க உடனே இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஸ்பீடு தான். அதாவது எல்லையற்ற ஸ்பீடு உள்ள அடங்கி கிடக்குது. எல்லையற்ற ஸ்பீடு உள்ளே அடங்கி கிடக்கிறது. அப்படி வச்சுக்கலாம். எப்படி? எல்லையற்ற வேகம் உள்ளே அடங்கி கிடக்கிறது. இப்படியும் வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். அங்கதான் பாசிபிலிட்டின்னு பேரு. அந்த பயங்கர அதைத்தான் என்ன பண்ணானுங்கன்னா, அது வந்து அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் நீங்க இந்த போட்டான் அந்த இது குவாண்டம் பிசிக்ஸ் நீங்க அடிப்படையை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பிரிவா பிரிக்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னா என்டாங்கிள்மெண்ட்னு ஒன்று இருக்கு, சூப்பர் என்டாங்கிள்மெண்ட், சூப்பர் பொசிஷன் ஒன்று இருக்கு. எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, என்டாங்கிள்மெண்ட்னா பிணைதல்னு இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை, 2 பேரும் புனைஞ்சுக்கிறது. அது பேரட் எலக்ட்ரான் பேர். ஒன்றும் இல்லை, அன்பேரட் எலக்ட்ரான், பேரட் எலக்ட்ரான். இப்படி உயிரோட சொல்லணும்னா இந்த தமிழ் பாருங்க, இந்த உயிருக்கும் உடலுக்கான தொடர்பு என்ன? அதுதான் திருவள்ளுவர். உயிர் ஒரு ஒரு பார்ட்டிக்கல், உடல் ஒரு பார்ட்டிக்கல். இந்த ரெண்டும் சேர்ந்துட்டா பிரிக்க முடியாது. சேராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, சேர்ந்துட்டா பிரிக்கவே முடியாது. சேர்ந்துட்டா பிரிக்க முடியாது. அதைத்தான் ப்ரூவ் பண்ணாங்க. அதைத்தான் வந்து எங்க இப்ப 2027 ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இதுமே நோபல் பிரைஸ் கொடுத்தா அது என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அது பிளஸ் மைனஸ் இருக்கு. அதாவது என்ன சொன்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் மைனஸ். பிளஸை வச்சு ஒரு கேலக்சியில வச்சிடுறது, பூமியில வச்சிடுறது. மைனஸ் கொண்டு போய் இன்னொரு கேலக்சியில வச்சிடுறது. மைனஸ் கொண்டு போய் இன்னொரு கேலக்சி. இடையில எந்த ஒய்ஃபும் கிடையாது. இங்க பிளஸ் திரும்பினோம்னா அது மைனஸா மாறிக்கும். அது மைனஸ் அங்கே திருப்பினா இங்க பிளஸா மாறிக்கும். இடையில எந்த கேப்பும் கிடையாது.
இதுதாங்க நிரூபிச்சிட்டாங்க. இது வந்து என்ன ஸ்பீடுன்னு என்ன கண்டுபிடிக்க முடியல. ஐன்ஸ்டீன் இதை பார்த்துட்டு எங்களால் நம்ப முடியலன்றார். ஐன்ஸ்டீன் இதை பார்த்துட்டு இது நம்ப முடியல. இது ஃபூக்கி அட் டிஸ்டன்ஸ் முடிச்சிட்டாரு. திஸ் இஸ் ஃபூக்கி ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ். இது டிஸ்டன்ஸுக்கு நடக்கிற இவன் ஒளியின் வேகத்துல தான் பயணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அத்தனை மரணடி. அத்தனையும் யாருக்கு மரணடி? அந்த ஆணவத்துக்கு ஐன்ஸ்டீன். இருக்கிற அடி. ஐன்ஸ்டீனுக்கு மரண அடி அதுல. அதாவது யாருமே தான் சொன்னது இறுதி என்று சொல்லவே முடியாது. அதான் திருவள்ளுவர் வந்து எப்பொருள் யார் யாரை கேட்பணும் அப்பொருள் மெய் அப்படி அடிச்சுட்டு போய் திருவள்ளுவர் டக்குன்னு தப்பிச்சிட்டாரு அந்த இடத்துல. திருவள்ளுவர் அழகாக தப்பிப்பாரு. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டாரு. நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? இதுதான் சொல்லிட்டே இருக்கிறீங்க. அப்ப சொல்லவே கூடாது. எப்பவும் பாசிபிலிட்டி சொல்லுங்க. அந்த இரட்டை நிலை உண்டுங்கிற அதுதான் ரெட்டை. இப்ப நீங்க ரங்காதன சொல்றது அதுதான். எல்லாத்துக்கும் ரெட்டை நிலை உண்டு. அதாவது பிளஸாவும் இருக்கும் மைனஸாவும் இருக்கு. நீங்க சொல்றதும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அப்படிதான். ஆனா பயன்பாடு முக்கியம். அங்க பயன்பாடு என்ன? வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் பிளஸ் ஆர் மைனஸ்? பிளஸ் மைனஸை வைத்துக்கொண்டு என்ன நீங்க கற்றுக்கொண்டுகிறீங்க, அதான் விஷயமே. அப்ப இந்த நீருணவு முறையோட பாசிபிலிட்டி என்ன, எந்த அளவுக்கு நன்மை இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நோயற்ற வாழ்வினை பிச்சை எடுக்கிறது வாழ்றதுதான். பின் என்னது? நோயற்ற வாழ்வுன்னு காய்கறி சாப்பிட்டு இருக்கிறதா? பீஜு நோயற்ற வாழ்வு காலையில ஒரு 2 கிலோ ஆப்பிள், மத்தியானம் 1 கிலோ திராட்சை, சாயங்காலம் 1/2 கிலோ முந்திரி பொருள். ஏடா இதுக்கு 2000 ரூபாய் வேணும். இதுக்கு இது எப்படி நோயற்ற வாழ்வு? இதுக்கு எங்க நோயற்ற வாழ்வு ஐயா? இதுக்கு சம்பாதிக்கணும் நீ. நான் தினம் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன், கொய்யாப்பழம் ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் சம்பாதித்தாக வேண்டும். அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. அப்ப நீ அது சம்பாதிச்சோன்னா நீ எங்க போகணும்? நீங்க கூலி வேலைக்கு போகணும். கூலி வேலைக்கு போனாவே முடிஞ்சது கதை உனக்கு. கூலி வேலைக்கு போனாவே நீ அடிமைன்னு அர்த்தம். கூலி வேலைக்கு போனாவே அடிமை. நீ சம்பளம் வாங்கினாவே நீ முடிஞ்சு போச்சு. இப்ப நாங்கெல்லாம் வாத்தியார் இருக்கு. இப்ப இனியெல்லாம் வாத்தியார். எனக்கு நானே வேற உருவாக்கி கொள்கிறேன். நான் என்ன பண்றேன்? டாப் மோஸ்ட் யாருன்னா இனியன். இப்பத்துக்கு டாப் மோஸ்ட் இனியன் தான். நான் எனக்கு யாரும் வேலை கொடுக்க, நான் தான் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தை இப்ப இளையராஜா வந்து சம்பாதிக்கவே தேவையில்லை. அவரை தேடி வருது எல்லாமே. அவரை தேடி முயற்சி தான். அவங்கள ஆசிரியரா மாறிட்டாங்க. வாத்தியாரா நீங்க மாறிட்டீங்கன்னா, நீ ஆசிரியரா மாறிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு. பணம் எத்தனை, அதுதான் விஷயம். நீங்க ஆசிரியராக மாறாத வரைக்கும் ஒன்றும் நடக்காது இங்க. இப்ப நான் ஆசிரியரா மாறிட்டேன். ஏன்னா யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணல. அதுக்கு தான் நான் டெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். ஜெர்மனிக்கு முயற்சி பண்றேன். அந்த அந்த மரமட்டையே இன்னும் அந்த கடிதத்தை ஏத்துக்கவும் இல்லை. 2 கடிதம் ரிட்டர்ன் வேட வந்துருச்சு. ரெஜிஸ்டர் தாபால ரிட்டர்ன் வருதுங்க. ஐயா என்னங்க அர்த்தம்? முருகேசன் சார் இமெயில் போட்டிருக்காருங்க. பார்த்தேன். அது ஆமா, ரெஜிஸ்டர் தபால் ஏன் திரும்பி வரணும் அதான் புரியல எனக்கு. ரெஜிஸ்டர் தபால் 2500 தண்டம் ஆகி போச்சு எனக்கு. 3000 மொத்தம் எனக்கு தண்டம். இன்னும் எத்தனை கடிதம் போய் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு தெரியல. அப்ப இன்னைக்கு போட்டிருக்கு மெசேஜ் போட்டிருக்கு, இது மாதிரி யாராவது கடிதம் ரிட்டர்ன் வந்திருக்கு எனக்கு போட்டிருக்கேன் பாருங்க, அதை பாத்துருங்க நீங்க. அதனால அப்பதான் இப்ப திருலோகச்சந்திர பேசியிருக்கேன். முதல்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க, முதல்ல ஆபீஸ்ல பேசுங்க, பேசிட்டு படிப்படியா உள்ள போயிடலாம். எதனால ரெஃப்யூஸ் பண்றீங்க? சாதாரண கடிதம் போட்டு ரிட்டர்ன் வரணும் அவசியம் இல்லை. அங்க அது அன்ஃபைண்டு, அது வந்து டெட்டர்மைண்டு, அது நோ ஃபைண்டு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதுவும் இல்லை. எப்படி திரும்பி வருது? ஆளிலேன்னு வரணும். எனக்கு ஆளிலே அது அட்ரஸ் அவ்வளவு தெளிவா இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தை அவங்க மறுக்கிறானுங்க. இந்த புத்தகம் போனாவே மறுக்கிறானுங்க, தெரிஞ்சு போச்சு. எதுக்கு மறுக்கணும் புத்தகத்தை? காரணம் சொல்லணும். காரணமும் இல்லை. ரெஜிஸ்டர் தப்பல எதுக்கு காரணம் வரணும்? ஆளை காரணம் சொல்லணும். அப்புறம் என்ன அன்னோன்னு வரணும். அட்ரஸ் நாட் ஃபைண்டுன்னு வரணும். அட்ரஸ் நாட் ஃபைண்டுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன கதை? அப்ப ஏதோ ஒரு காரணத்தை புத்தகத்தை மறுக்கிறானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பாயிண்ட் உள்ள போனாவே எனக்கு ஒண்ணு தோணுது சொல்லமா? அதாவது இப்போ நம்ம இது சிஸ்டர் இந்த இது ஃபாலோ பண்ணிட்டேன்னா ஃபுல்லா பிசினஸ் பாதிக்கும், எதுக்கும் தேவையே இருக்காது, அந்த மாதிரி ஆயிடுமோ? வணிகமே பண்ண முடியாது. அது உள்ள பிரிச்சா பார்க்காம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு கவரை உடைக்காம எப்படி கண்டுபிடிக்க தெரியும்? ஓ அப்படியா? அட்லீஸ்ட் நாட் கிளைம்டுனாது வரணும். நாட் கிளைம்டுன்னு வரணும், அல்லது அட்ரஸ் நோ ஃபவுண்டுன்னு வரணும், அல்ல அன்னோன்னு வரணும். அந்த 4 காலம் இருக்கு. எதுவும் நாங்கள் டிக்கார் எதுவும் இல்லை. அதெல்லாம் நேரடியா உள்ள பூந்து அடிக்கணும். அவனுக்குள்ள பூந்து அடிக்கணும். அதான் நான் 10ஆம் தேதி இங்க போறேன், 10ஆம் தேதி பாண்டிச்சேரி போறேன். அவனுக்கு தான் நடத்துறானுங்க. ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி தான் நடத்துது, நிகழ்ச்சி நடத்துது. அதனால நேர்ல போறேன். எனக்கு இது 5000 செலவானாலும் பரவாயில்ல, போய் ஆகணும். ரூம் எல்லாம் புக் பண்ணி வச்சாங்க. அதுக்கு 5000 செலவு.
ஆறுதலேன்னு பார்ப்பேன். எவனோ ஒருத்தனை பிடிச்சிடலான்னு முடிவு பண்ணோட போறேன். அதுக்கு இப்போ திருச்சியில் உட்காந்துருக்கேன். இப்போ திருச்சி வந்துட்டு நான் 3 நாள் இங்கே தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கூட ஒருத்தர் திருச்சி வந்துட்டு இருக்காரு, யாரு, ஸ்ரீதர், பெங்களூர்கார் ஸ்ரீதர், டூர் அடிச்சிட்டு இருக்காரு. எங்கேயா இருக்க, திருச்சியில் தான் இருக்காரு. நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. நான் ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துருக்கேன். எனக்கு ஸ்ரீரங்கத்துக்கு 1/2 கிலோமீட்டர். இப்படி நடந்து போனால் பார்த்துட்டு வர ஸ்ரீரங்கம் நான் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பக்கம் திரையானைக்கு ஆவல், அந்த பக்கம் ஸ்ரீரங்கம், இந்த பக்கம் காவிரி ஆறு, அந்த பக்கம் கொள்ளிடாறு ஓடிட்டே இருக்குது. போய் என்ன பண்றது, ஒரு எதுவும் கடை தேர முடியாது. அதெல்லாம் வந்து ஒன்றும் கடை தேர முடியாது, எதுவும் கடை தேர முடியாது. இது வந்து யோக மார்க்கத்தில் போகின்ற பொழுது கிட்ட எதுவும் வராது. ராஜயோகத்துல இறங்கி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி நீங்க ஆசிரியரை மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு மரணம் என்பது கேள்விக்குறிதான். அப்பதான் அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் அப்பதான் நடக்க ஆரம்பிக்கும். சிங்கப்பூர்ல பேசுகின்ற பொழுது அதான் இவர்கிட்ட பேசினேன். முதல்ல வந்து ஆகாரத்தை நிறுத்தி பழகின்ற பொழுது அதற்கு தகுந்தமான கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகும். அதுக்கு தகுந்தமான என்ன உண்டாகும், அதுக்கான வேதியியல் மாற்றம் நடக்கும். ஏன்னா அப்பதான் அந்த புற்றுநோய் அது கொள்ளுது. நீங்க வந்து நீர் மருத்துவத்தை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சைவம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீர் மருத்துவத்திலேயே அருந்து இருக்கிறப்போ அது 5 மணி நேரம். இப்போ ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம், அதே உங்களுக்கு தெரியும். ஒரு பொருள் சாப்பிட்டோம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம், இறப்பை விட்டு வெளிப்படுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அது வந்து இவன் சொல்லக்கூடியது யாரு, இந்த பிரிட்டிஷ்காரன் சொல்றதுக்கு உணவு சாப்பிட்டோம்னா இறப்பை விட்டு தாண்டறதுக்கு 4 மணி நேரம், அப்புறம் சிறுகுடல்ல கொஞ்சம் நேரம், இப்படி போறப்போ ஒரு உணவு வெளியே போறதுக்கு 22 மணி நேரம் ஆகும்னு அந்த உணவு பாதை பத்தி படிச்சுன்னா அனாட்டமில் அப்படிதான் சொல்லுது. ஆனால் நாம சாப்பிட்டுக்கின்ற காய்கறி இருக்க 1/2 மணி நேரத்துல இறப்பை விட்டு வெளியே ஓடிடும். 1/2 மணி நேரத்துல அவன் சொல்றது அடிப்படை. நீ காய் சாப்பிட்டு பாருங்க, 1/2 மணி நேரத்துல கீழே வந்துடும். நல்ல வேக வைத்த காய்கறி சாப்பிட்டீங்கன்னா இறப்பையை சுத்தம் பண்ணிட்டு சிறுகுடலுக்கு போய், பெருங்குடலுக்கு போய், மலைக்குடலுக்கு போய், மலை வாய்ப்பு வெளியே போயிடும். சுத்தமான குரலா இருந்தா 4 மணி நேரத்துக்கு, சுத்தமான அடைப்பு இல்லாத குரலா இதா இருந்துச்சுன்னா நீங்க பீட்ரூட் மட்டும் சாப்பிட்டு பாருங்க, பொரியல் பண்ணி நல்லா பொரியல் போட்டு வணக்கி ஒரு சப்பாத்தி வச்சு அடிச்சு பாருங்க, 4வது மணி நேரத்துல வெளிக்கு போயிடும். இவன் சொல்றதே தப்பு, வெள்ளைக்காரன் சொல்றதே தப்பு. இப்ப வெள்ளைக்காரன் சொல்லக்கூட அத்தனையும் தப்புன்னு அப்படிதான் தெரியுது. வெங்கடேசன் சொல்லிட்டு எனக்கும் தெரியுது. அவன் இன்ஜினியரிங் தப்பு, அவன் கட்டட முறை, கட்டுமான முறை எல்லாமே டோட்டல் தப்பு. அவனுடைய இன்ஜினியரிங்குமே தப்பு, கிளாசிக்கல் இன்ஜினியரிங் தப்பு, கிளாசிக்கல் இன்ஜினியரிங் தப்பு. அவன் சொல்லக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே தப்புட மகனை அறகுறை ஞானம்டா அப்படின்ட்டு இப்பதான் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறான். இப்போ இதெல்லாம் வந்து தண்ணீர் எரிபொருளா வந்துருச்சு அப்படின்னா மொத்த விஞ்ஞானம் அவுட். இப்போ தண்ணீர் அடுத்து செய்ய வேண்டியது தண்ணீரை எரிபொருளா கொண்டு வர்றதுதான். தண்ணீரை எரிபொருளா கொண்டு வந்தா தண்ணீர் ஆவதும் இல்லை, தண்ணீர் அழிவதும் இல்லை. ஹைட்ரஜன் ஆகாது, அழியாது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம், சேர்த்து பிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சேர்த்தலாம் பிரிக்கலாம், சேர்த்தலாம் பிரிக்கலாம். யூகேல இருக்கும்போது ஒரு கேஜெட் ஷாப் போனாங்க, அதாவது இந்த டாய்ஸ் விற்கிற இடம். அங்க வந்து ஒரு டிராக்டர் மாதிரி ஒரு பொம்மை இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா தண்ணி ஊத்துனா போதுங்க வண்டி ஓடுங்க, உப்பு தண்ணி ஊத்தணும். புரியுது. உப்பு தண்ணி ஊத்துனா அது ரன் ஆகுது. அதை ஏன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல. அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த உப்பு ஓடும், சித்த நேரம் ஓட, அப்புறம் நின்று அந்த உப்பு வந்து படிச்சுக்கும். உப்பு வந்து படிஞ்சோடனே ஹைட்ராக்சைடா மாறிடும். அது வந்து ஒரு தண்ணி இருக்கு இல்லைங்க, எந்த ஒரு மெட்டல் வச்சாலும் கூட 2 வேரிய மெட்டல் வைக்கலாம், அது உப்பு வைக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல மாறு அந்த உள்ள ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரிய ஆரம்பிக்கும். எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருப்பாங்க, அது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். முதல்ல வந்து அந்த உப்பு தண்ணி ஊத்துனா வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிகள் நகர ஆரம்பிக்கும். சார்ஜ் பார்ட்டிகள் நகர ஆரம்பிக்கும், பிளஸ்ல இருந்து மைனஸ் போயிடும். புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட நேரம் பறந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி வந்து கண்டாமினேஷனா மாறிடும், டென்சிட்டி அதிகமாயிடும். என்னது டென்சிட்டி அதிகமாயிடுது? டென்சிட்டி அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் பார்ட்டிகள் நகராது. சார்ஜ் பார்ட்டிகள் சாலிடில் நகராது, லிக்விட் வந்து சாலிடா மாறப்ப நகராது. இப்போ புரியுதா? அப்ப அந்த குறிப்பிட்ட நேரம் ஓடும், அதுக்கப்புறம் நின்று போயிடும். அப்ப டோட்டல் ஃபெயிலியர். அந்த ஆரம் இந்த டென்சிட்டி மாறாத வரைக்கும், அடர்த்தி மாறாத வரைக்கும் அது நடக்கும். அடர்த்தி சாலிடா மாறிடுதுன்னா எலக்ட்ரான் பாஸ் ஆகாது. நீங்க உப்பு கல் இருக்க, சாதம் உப்பு கல் இருக்கு இல்லையா, சோடியம் உப்பு கல்லுல மின்சாரம் பாயாது. பாருங்க, மின்சாரம் பாயாது. குளிர்ச்சி தடை ஒண்ணு வெப்பத்தை தடை செய்யும். ஆனால் அது தண்ணியில கரைச்சிட்டு வச்சுக்க மின்சாரம் பாயும். இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? கல்லா இருக்கிறப்ப மின்சாரம் பாய மாட்டேங்குது. கல்லா இருக்கிறப்ப நீங்க வந்து எர்த்து கம்பி அடிக்கிறாங்க இல்லையா, எர்த்து கம்பி அடிக்கிறப்ப கறியும் உப்பும் போடுவாங்க தெரியுமா? எர்த்து கம்பி அடிக்கிறப்போ, வீட்டுல எர்த்து கம்பி அடிக்கிறீங்க இல்லையா, உப்பு போடுறோம். ஏன்னா மின்சாரம் பாயக்கூடாதுங்கிறது தான். உப்பு போட்டு கறித்தூள் போடுவாங்க, போட்டு அடிப்பாங்க. அதே உப்பு தண்ணியில கரைச்சின்னா என்ன ஆகுது? எலக்ட்ரான் நல்லா சார்ஜ், ஆமா, மின்சாரத்தை கடத்ததே இல்லையா? அப்ப சாலிடா இருக்கிறப்ப மின்சாரத்தை கடத்தல, அது நானோவா மாறுறப்ப மின்சாரத்தை கடத்துது. அப்ப விசித்திரமா நடக்குது, பண்பே மாறுது.
கேரக்டரே மாறுது. என்னது? கேரக்டரிஸ்டிக் மாறுது. அதுதான் பண்பு. நானோவா மாறுது. சாலிடா, அதான் சாலிடா கிளாசிக்கல நடக்காது, நானோவில் நடக்குது. இதை யாருமே புரிஞ்சுக்கல. இது நானோ பார்ட்டிகள தான் நடக்குதுன்னு எந்த வாத்தியாரும் சொல்லித்தர மாட்டானுங்க. தெரியாது அவனுக்கு. என்னது தெரியாது. இப்ப நான் பேசுறது இப்ப இந்த நீர் மருத்துவம்னு ஒண்ணு எனக்கு எப்படி தெரியுங்கிறீங்க? வெங்கடேசன் ஒரு ஆள் தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆள் கண்டுபிடிச்சிருக்காருங்க, உயிரை பணம் வச்சிருக்காருங்க, யாருமே செய்யாத வேலை. அணுகுண்டு அணுவை பிளக்க முடியும்னு சொன்னாரே தவிர, அணுவை பிளக்க முடியும் ஒரு வார்த்தை சொன்னாரே தவிர அவர் நிரூபிச்செல்லாம் காட்டல. யாரு? ஐன்ஸ்டீன் வந்து நிரூபிச்செல்லாம் காட்டவே இல்லை. அது இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? இன்ஜினியரிங். அப்ப வடி அது வந்து ஒரு தத்துவ ரீதியாகத்தான் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த எலிசா, அந்த ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த அந்த அம்மா தான் கண்டுபிடிச்சது. அந்த அம்மா பேரு என்ன அம்மா? டக்குன்னு நினைவு இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஆட்டோக அவன் பேரு. அந்த அம்மாவும் சேர்ந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா நாட்டில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்ட பொழுதுதான் என்னடா வந்து இப்ப எல்லாரும் தோல்வி அடைகிறாங்க. மேடம் கியூரிங்கிற அது கியூரிக்கு அது வந்து ரேடியம் கண்டுபிடிச்சது. அது ரேடியம் கண்டுபிடிச்சு ஆஸ்திரேலியா நாட்டு பெண். அந்த அம்மா பேரு டக்கு நிக்கல. அந்த அம்மாவுக்கு வந்து கடைசியில அந்த அம்மாவோட கூட ஒருத்தன் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்து அவன் காப்பி அடிச்சு திருடி அவன் பேரை வாங்கி அவன் நோபல் பிரைஸ் வாங்கிட்டான். அவன் பேர் ஆட்டோ ஹான்னு பேரு. ஆட்டோ ஹான் தான் வந்து அணுவை பிளக்க முடியும்னு ப்ரூஃபா சொன்னது. ஆனா அவனுக்கு ஐடியா கொடுத்தது ஒரு பொம்பளை தான். 2 பேரும் ஒரே லேப்ல ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரே லேப்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சு அது வந்து என்ன ஒண்ணு இல்லை, நியூட்ரானை வந்து நியூட்ரானை வச்சு புழக்கலான்னு சொன்னதே ஒரு அம்மா தான், ஒரு பெண்ணு தான் கண்டுபிடிச்சாங்க. நியூட்ரானை இருந்தாலும் வந்து அணுவை பிளக்க முடியும்னு சொல்றது ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணான்னு வச்சிங்கன்னா, எலக்ட்ரானை வச்சு உள்ள புரோட்டானை வச்சு மாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கிற. புரோட்டானை வச்சு மாற்ற முடியாது, நியூட்ரானை வைத்து கொண்டுதான் புரோட்டானை பிளக்க முடியும்னு கண்டுபிடிச்சது அந்த அம்மா தான். கண்டுபிடிச்சோடனே அதுல இருந்து கூடுறதுக்கு காப்பி அடிச்சு அதை டெவலப் பண்ணி அவன் வாங்கிட்டு போயிட்டான். யாரு? அந்த ஜெர்மனிக்காரன் வாங்கிட்டு போயிட்டான். கடைசியில அந்த அம்மா மனம் வருந்துகிட்ட பொழுது அமெரிக்கக்காரன் கூப்பிட்டு தனியா ஒரு அமெரிக்க நிறுவனத்தின் சார்பு உயரிய விருது கொடுத்தாங்க. அது என்னமோ ஹென்றி அவார்டு என்னமோ, அவன் மிகப்பெரிய ஆள். அந்த அவார்டு கொடுத்தாங்க. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு மனசு சாந்தி அடையலை. ஆனா அந்த அம்மா தான் உண்மையாலுமே கண்டுபிடிச்சது. எது? நியூட்ரான் ஒன்று இருக்கு. எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்கு இல்லையா? அந்த நியூட்ரான் பார்ட்டிகளை நகர்த்தி புரோட்டான் இவங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, புரோட்டானை சிதைக்கிறதுக்கு பதிலாக புரோட்டானை கொடுத்துட்டே இருந்திருக்கானுங்க. புரோட்டானை கொடுக்க இன்னொரு பொருளாக தான் மாறுது தவிர அந்த எலக்ட்ரான் அந்த அணு சிதையவே இல்லை. அது வரைக்கும் முட்டாள்தனம் பண்ணியிருக்கானுங்க எல்லாருமே. நீங்க புரோட்டானோட சேர்த்துனா இன்னொரு பொருளா மாறும். 70 புரோட்டான் இருக்குது, இன்னொரு புரோட்டான் சேர்த்துனா 71வது புரோட்டான மாறிடும். 70 புரோட்டான் இன்னொரு சேர்த்துனா 72வது புரோட்டான மாறும். அப்போ புது உயிர்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். புரோட்டானை சேர புது உயிர்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இதை மிரண்டு போயிட்டானுங்க விஞ்ஞானிகள், புரியவே இல்லை. கடைசியில அந்த அம்மா தான் கண்டுபிடிக்க. ஆஸ்திரேலியா நாட்டு சேர்ந்த அந்த அம்மா தான் வந்து அது ஜெர்மனில ஆராய்ச்சி பண்ணுது. அவனோட சேர்ந்து அந்த அம்மாவோட ஆராய்ச்சி பண்ணவங்க தான் அந்த அவன் பேரு வந்து ஆட்டோ ஹான்னு பேரு. ஆட்டோ ஹானுக்கு தான் அந்த நோபல் பரிசு கிடைச்சது. அந்த அம்மா பேரு அன்னி பெசன்ட் வேற. அந்த அம்மா வந்து அது ஆன்மீகத்துல போகுது. அன்னி பெசன்ட் நம்ம பேர் நான் சொல்றேன். மனசுல இந்த காட் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, ஹிகின்ஸ் போசான். ஆமா, அது துகள். அந்த காட் பார்ட்டிகிள் துகள், அடிப்படை துகள். எது அந்த பிடிச்சி நிறுத்துது, அந்த கட்டமைப்பு எது கட்டி பிடிச்சிருக்குங்கிறதான் கேள்வி. அந்த அது குளூவான். அந்த குளூவான் என்னமோ சொல்லிட்டே போறாங்க. அந்த அணுவினோட கட்டமைப்பு எது கட்டி பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த அணுவின் கட்டமைப்பை எது அந்த சூப்பர் கம்முன்னு சொல்லுவாங்க, சூப்பர் குளூ. இந்த சூப்பர் கம்மு மாதிரி அந்த கட்டமைப்பை யார் கட்டி பிடிச்சி ஆட்டுவது அப்படிங்கிறதான் அந்த ஹிக் பாக்ஸான அந்த காட் பார்ட்டிகல்னு சொல்லக்கூடியதுதான். காட் பார்ட்டிகல் பிரபஞ்சம் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறாங்க ஹிகின்ஸ். அதாங்க. ஆமா, ஹிக் போசான் காட்ஸ் போற. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை துகள் வந்து பல நூற்றுக்கணக்கு 300 துகள் வரை கண்டுபிடிச்சிட்டாங்க. நமக்கு சொல்லிக் கொடுத்தது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான். அணுவுல 3ஆ பிரிச்சாங்க. அணு எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான். அப்படி போக போக பல துகள் வந்தாச்சு. இப்போ 200-300 துகளுக்கு மேல போயாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்ப துகளா இருப்பதும் எல்லாமே அணுவாயிரு. அந்த தமிழ்ல அணுவாயிருப்பவன்னு போய் ஒரே அடி அடிச்சு அணுவாயிருப்பவன் இறைவன் போட்டே ஒரே அடி அடிச்சு விட்டானே. அணுவாயிருப்பவன் இறைவன் அடிச்சுட்டு போயிட்டானே. இது எவனும் கண்டுபிடிக்க முடியும், எழுதிட்டு போயிட்டான். யாரு? வள்ளுவர்.
வள்ளுவர் மட்டுமில்ல, எல்லா புலவரும் அணுவாய் இருப்பவன் இறைவன்ட்டு போயிட்டான். அணுவாய் இருப்பவன் அணுவை துளைந்து, அது வேற அவையர் வந்து அணுவை துளைத்துட்டாரு. அணுவை துளைத்து மூட்டு படிச்சுட்டு போயிட்டாரு. நீங்க அணுவை பார்க்க முடியாத பொழுது அணுவை கற்பனை செய்திருக்கிறார்கள். அணுவை பார்க்க முடியாதுன்னு தெரியுது, அப்ப ஏன் கற்பனை பண்ண முடியாது? இப்ப பார்க்க முடியாத பொழுது கற்பனை பண்ணலாம் இல்லையா? உடனே அதுக்கு பதில் சொல்றது இவனுக்கு. இந்த அறவாக்காடுகள் பதில் சொல்றது அது உயர்வை ஒத்துக்கணும். உயர்வை ஆமா, உயர்வை ஒத்துக்கொள்ளாத நாகரிகம் இருக்கிற வரைக்கும் அது முன்னேறாது. உயர்வை உயர்வை உயர்ந்ததுதான். அணுவை துளைத்து ஏழ்கடையில் புகுத்தினா அது அணு இருக்குது அவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அது அது போய் நீ நிரூபிச்சியா? அமெரிக்காவே நிரூபிச்சியா? ஜெர்மனியை நிரூபிச்சு? என்ன கேள்வி இது? இப்படித்தான் தமிழர்கள் கேட்பானுங்க, அப்படித்தான் தமிழை நாசம் பண்ணானுங்க. தமிழுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னவனா தலைவர், தமிழுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னவனா இருக்கா இந்த நாட்டுல இருந்திருக்கானுங்க. என்னது, தமிழை படித்து கொண்டு தமிழை வைத்து வயிற்று பிளக்கிற அத்தனை பேருமே தமிழ்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவனா இருக்கானே. ஆமா ஆமா, ஏன்னா யாருமே சரியா படிக்காதவங்க, வயிற்று பிழப்புக்காக ஏதோ நடத்தி வயிற்று பிழப்புக்காக ஏதோ பண்ணிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்ப தமிழ் அதான் தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர வேண்டும் எல்லாம் எவனாலும் பாடணும் கூட யாருமே கண்டுக்கவே இல்லையே. ஏதோ கூத்தாடி, நாம் இன்னைக்கு கூத்தாடித்தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் கூத்தாடித்தான் நம்பிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் தமிழர்கள் கூத்தாடித்தாங்க நம்புறோம். சிவனுக்கு ஒரு பேர் கூத்தாடிதான், சிவனுக்கு ஒரு பேர் கூத்தாடி தானே. இப்படியே இருக்கட்டும். ஆக அந்த மயக்கத்தை இருக்கிறாங்க. அது மயக்கம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். அது தமிழர்களுக்கும் மயக்கம் வரும், எல்லாத்துக்கும் மயக்கம் வரும். மயக்கம் இல்லாத எவன் இருக்கிறான்? உலகத்துல எல்லாம் மயக்கம் தான், மயங்கித்தான் கிடக்கிறானுங்க. எல்லாரும் எல்லாம் மயக்கத்தில் தான் வாழ்றாங்க. எல்லாருமே மயக்கத்தில் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு மயக்கம் அவனுக்கு பிடிச்சிக்கும். அந்த தெளிந்து வரணும். அது சிலர்னால முடியுது. அதனாலதான் இது வந்து, அதனாலதான் இந்த உணவில்லாமல் வாழும் கலைஞர் ஒண்ணுமே இல்லை. உணவு பழக்கத்தை விட சொல்றான், அவ்வளவுதான். பீடி சிகரெட் பழக்கத்தை விடுறாங்கிறதான் உணவு பழக்கம். பீடி சிகரெட் பழக்கம் எப்படி? பீடி சிகரெட் குடிச்சவன் முடிஞ்சான், அதுலயே இருந்து சாவான். சாரையும் குடிச்சவன் திருந்து முடியாது. சீட்டு ஆடணும் முடிஞ்சான். வள்ளுவர் சொல்லுவாரு, சீட்டு ஆடுனீங்கன்னா மகனை நீ முடிஞ்சடா அப்படிங்கிறாரு. சீட்டு ஆடிட்டே இருந்தீங்கன்னா நீ இப்ப கடைசியில அந்த அவர் எழுதிட்டு பாருங்க, தூண்டில் முள்ள அழகா எழுதுறாரு திருவள்ளுவர். தூண்டில் முள்ளல சிக்க. அப்ப தூண்டில் முள் யாரு கண்டுபிடிச்சாங்க? 2000 ஆண்டுக்கு முன்ன தூண்டில் முள்ள பத்தி எழுதுறாரு திருவள்ளுவர். தூண்டில் முள் கண்டுபிடிக்கிறது ஹை டென்ஷன் ஸ்டீல் கண்டுபிடிச்சது தூண்டில் முள் கண்டுபிடிக்க முடியும், சும்மாலாம் போட முடியாது. தூண்டில் பொன்மீல் விழுங்கிட்டுங்கிறாரு. அப்ப பொன்னால் செய்ய, பொண்ணுன்னா நீங்க தங்கம் நினைக்க வேண்டாம், பொண்ணுன்னா இரும்புன்னு அர்த்தம். பொற்கொல்லன்னு சொல்றோம் இல்லையா? பொற்கொல்லனாவே பொண்ணுனாவே ஒரு மெட்டல்னு அர்த்தம். உடனே அது மஞ்சளா இருக்கும்னா நீ கற்பனை பண்ண முடியாது. நீங்க சாயல் கொடுக்கலாம். நீங்க பொற்கொல்லன்னு சொன்னாவே அது வந்து தங்க வேலை செய்யறவன் தான். அவன் ஆசாரிக்கு அது வந்து மெட்டல், உலோகத்தை கையாளுறவன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது மஞ்சளா இருந்தா விலை அதிகம், கருப்பா இருந்தா இது பேர் கருமான்னு பேரு. யாருக்கு கருமான்? இரும்பு வேலை செய்யறவனுக்கு கருமான்னு பேரு, அப்படித்தானே? இரும்பு வேலை செய்யறவன். ஆமா, தங்க வேலை செய்யறவன் பொன்மான். இது கருமான், அவன் பொன்மான். கருமான், அவன் பொற்கொல்லன். பொற்கொல்லன். கொல்லன், அவன் பொற்கொல்லன். இதுதான் வித்தியாசமே. எல்லாம் மெட்டல் தான். ஆனால் இரும்பு செய்யாது, தங்கம் செய்யாது, அவ்வளவுதான் விஷயம். தங்கத்துக்கு ஒரு மதிப்பே தவிர தங்கத்தினால பெருசா ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான் விஷயமே. இரும்பு செய்யற வேலை தங்கம் செய்யாது. இப்ப நானும் பாட்டி இப்ப என்ன பண்றான்னா, தங்கத்தை உள்ள கொடுக்கலாம்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா இதைத்தானே தமிழர்கள் சொன்னாங்க முதல்ல. தங்கத்தை உள்ள கொடுக்கலாம், அப்புறம் வந்து வெள்ளியை உள்ள கொடுக்கலாம், செம்பு உள்ள கொடுக்கலாம், இரும்பு உள்ள கொடுக்கலாம்னு சொன்னாங்களே சித்தர்கள் தான். இப்ப என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அப்ப பயந்துட்டு கிடந்தானுங்க. அலோபதிக்காரன் பூரா நடுங்கிட்டு கிடந்தானுங்க. ஐயோ சித்த மருத்துவம் ஆபத்து, அவன் மெட்டலை கொடுக்குறாங்க. இப்ப என்ன பண்ணிட்டானுங்கன்னா, மெட்டல் ஆக்சைடா கொடுக்கலாம். அதான் இவங்க சொல்றாங்க. மெட்டல் நேரடியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. மெட்டலை வந்து துகளாக்கி வெட்டையாக்கணும். மெட்டலை வெட்டையாக்கணும். மெட்டல் என்ன ஆக்கணும்? வெட்டையாக்கி அது பசுவமாக்கி அது துகளாக்கி அப்படி கொடுக்கறத மெட்டல் ஆக்சைடு கண்டுபிடிச்சாரு. மெட்டல் ஆக்சைடு வந்து ஆமாமா கொடுக்கலான்ட்டானு. இப்ப என்ன சொல்றாங்க? அலுமினியத்தையே கொடுக்க சொல்லிட்டானுங்க. என்னது? அலுமினியத்தை உள்ள கொடுக்கலான்ட்டானுங்க. இப்ப வந்துருச்சு இன்ஜெக்ஷன்ல அலுமினியம் கலக்குறானுங்க. இப்ப அலுமினியத்தை இன்ஜெக்ஷன்ல கலக்குறானுங்க. நேரடி அலுமினியம் கிடையாது, அலுமினியம் சால்ட்னு ஒண்ணு இருக்கு. அது மெட்டல் ஆக்சைடு சால்ட்டா மாறும். இப்ப இன்ஜெக்ஷன்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எது? அலுமினியத்தை. மனநோயை போக்குதுங்கிறான். என்னது? மனநோய் போக்குகிறது எது? அலுமினியம். இப்ப நம்ம அலுமினியம் பாத்திரத்துக்கு வந்துட்டோமே இல்லையா? அவன் என்ன சொல்றான்? மைக்ரான் கலக்குதுங்கிறா. இப்ப நீங்க அலுமினிய பாத்திரத்துல சமைக்கிற பொழுது ஒரு நானோ துகள், அதை வந்து மைக்ரான் துகள் வந்து உடம்புல கலக்குது, அது நல்லதுங்கிறான். இப்போ புரியுதுங்களா?
அப்போ அது எதுவோ நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், எங்க வர்றானுங்க கடைசியில வந்து நிக்க போறானு இதுல. இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்குள்ள இதை பாருங்க, இந்த புத்தகத்தை தேடி தேடி அடைய போறானு. இது சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் இருக்காது. அதனாலதான் இப்பவே ஆசிரியரா மாறிக்குங்க. இந்த ஆணவத்துல இன்னையோட முடிச்சுக்கட்டு. அம்மா யார் 60 வயசை தாண்டிடுதோ அவங்கள ஆணவத்தை இன்னையோட மூட்டை கட்டிடுங்க. அல்லது குழந்தை பெற்றாச்சு, நீ வந்து நாம ஒரு 20 வயசு குழந்தை வந்துருச்சுன்னா உடனே ஆணவத்தை முடிச்சு கட்டிட்டு உடனே நீர்பயிற்சி தொடங்கி சுத்தப்படுத்தினீங்கன்னு தப்பிக்கலாம். கதை கேட்டுட்டே இருந்தீங்கன்னு கதை தான் உங்க இதை இயற்கை முடிச்சுட்டு போயிடும். இப்ப வெறும் தண்ணி குடிச்சுக்கிட்டு ஒருவேளை சாப்பாட்டுல இருக்கேன் நானு. அதுவே போதும். வந்து கடலை பருப்பு இந்த கடலை மிட்டாய் சொன்னீங்க முதல்ல. அப்புறம் இது என்னது ஈச்சம்பழம், பேரீச்சம்பழம், அது சாப்பிடலாமா? அதெல்லாம் பயிற்சி பண்ணிக்க. ஒரு மாசத்துக்கு பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கு. அதெல்லாம் குடல் அந்த பழக்கத்துக்கு வந்துடணும். அதாவது கடலைக்கொட்டை, பேரிச்சம்பழம், வேக வைத்த காய்கறி எல்லாம் வந்து பழக்கப்படுத்தணும். அதாவது இன்னொரு பழக்கத்திலிருந்து விடுதலை அடைகிறீங்க. இன்னொரு பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து இந்த பழக்கத்துக்கு வர்றீங்க. அதாவது இந்த சமைத்த உணவுல இருந்து தப்பிச்சிடுறீங்க. இதுல இருந்து சமைத்த உணவு, அந்த இட்லி, தோசை, பூரி, பொங்கல், அந்த நாசமா போன அந்த சாராயத்துல இருந்து வெளியே வர்றீங்க. அது ஒரு முக மோசமான ஒரு கலாச்சாரம் தான் இட்லி, தோசை, பூரி, பொங்கல். அதுல இருந்து வெளியே வந்துடுறீங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்துடுறீங்க. அதைத்தான் எடுத்து வச்சேன் பாருங்க. அதை எடுத்து வச்சு பேசலாம் தான் கரெக்டா அங்கேயே வந்துட்டீங்க. அந்த 19ஆம் பாடம் எடுத்து வச்சிருக்கு பாருங்க. அந்த 19ஆம் பாடத்துல பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருப்பாங்க, முதல்ல உங்களுக்கு உணவு பழக்கத்தை மாத்துங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு கட்டுரை இருக்குது. அவரு ஒரு கட்டுரை சொல்றாங்க. நாம நேரடியா என்ன பண்றோம்னா, நாம நேரடியா நீருக்கு போய் சாயங்காலம் காய்கறி வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு முடிக்கிறது நம்ம வேகமா போறோம். மெல்லமா போறவங்களுக்கு என்ன பண்ணோம்னா, காலை எந்திரிச்சு பழெல்லாம் வதக்கிட்டு கருப்பட்டி சாப்பிட்றது, கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிட்றது, அப்புறம் நீரை மருந்தா இருந்துருது, அப்புறம் இடையில கொஞ்சம் வேர்க்கடலை ஏதாவது கொட்டை கிட்ட சாப்பிட்றது, பச்சை காய்கறி சாப்பிட்றது, என்ன சாலிடு மாதிரி சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்டு பழக்கப்படுத்துறது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல சமையல் கிட்ட விடுதலை அடைஞ்சிடுறீங்க. இதுல இருந்து நீங்களே சமையல் பண்றீங்க. காய்கறி நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுக்கு யாரும் தேவையில்லை, வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு யாரும் தேவையில்லை, வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் திங்கிறதுக்கு யாரு தேவை? வெள்ளரிக்காய் யாரும் தேவையில்லை. இந்த மாதிரி இப்படித்தான் சிந்திக்கணும் நீங்க. அப்படித்தான் நான் மாறினேன். நான் மாறி 35 வருஷம் வெங்கடேசன் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் மாறியாச்சு. அந்த சாதாரண அந்த இயற்கை உணவு இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற செய்தி கேட்டுட்டு தான் நான் போனேன். அதுக்கு முன்னாடி நான் மாறிட்டேன். நான் வந்து சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடையணுங்கிறது பெரியார் சிந்தனை படிச்சு பார்த்தீங்கன்னா, சமையல் கட்டு இருந்து விடுதலை அது பெண்களுக்கு தான் எழுதி இருக்காரு. அவர் ஆண்களுக்கு பத்தி சொல்லவே இல்லை. ஆண்கள் விடுதலை அடையணும்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. அடைய ஆண்கள் விடுதலை அடையணும்னு சொல்லியிருக்கணுமே இல்லையா? சமையல் கட்டுல இருந்து இந்த ஆள் ஒரு வசதியா எழுதிட்டாரு. நீ சமையல் கட்டுல இருந்து விடுதலை எழுதிய? அப்புறம் தான் சிந்திச்சு, இந்த ஆள் சுயநலவாதி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் ஒரு வகையில சுயநலவாதி தான். பெண்கள் சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடையணும்னா ஆண்களும் சமையல் கட்டு இருந்து விடுதலை அடையணும் எழுதிருக்கணுமே இல்லையா? எனக்கு அப்புறம் தான் லேட்டா தான் புரிஞ்சிருக்கு. இந்த ஆள் சமயத்துல இருக்கான்றோம் அப்படின்னா, என்ன யோகி கிடையாதுல்ல, அவரு சாதாரண மனிதன் தானே. நம்ம எல்லாத்தையும் ஒரே அளவுகளை வச்சு பார்க்க முடியாது. எல்லாத்தையும் ஒரே அளவுகள்ல முடியாது, பார்க்க முடியாது. நமக்கு ஒரு தூண்டல் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். ஏன் அப்படி சொல்லலன்னு கேட்க முடியாது. ஏன் திருவள்ளுவர் இப்படி சொல்லலன்னு கேட்க முடியாது. திருவள்ளுவர் அழகா சொல்லிட்டாரு. எப்பொருள் யார் அவரு இதுக்குள்ளே டாப் யாருன்னா திருவள்ளுவர் தான். கடைசியில அப்படியே கழுவுரை மேல நழுவுரை மீன் யாருன்னா திருவள்ளுவர். ஏன்னா அடுத்தவனுக்கு சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போயிடுவாரு. அடுத்தவர் சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கறவன் தான் ஆசிரியர்னு பேரு. ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கப்பா நீ அப்படின்னு சொல்றதா? அதுதான் ஆராய்ச்சி. அதுதான் வள்ளுவர் எழுதுவாரு. ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோ, நீ எதுவுமே முடிவு எடுக்காத. அப்ப அது ஆராய்ச்சி பண்ணி தெளிவெடுக்கும் பொழுது எது அதிகமான நன்மை இருக்குதுன்னு பாரும்பாரு. அது ஆராய்ச்சி பண்ணி முடிவெடு. யார் சொல்றாங்க முடிவெடு. அதுல யாரோட நன்மைகள் அதிகமா இருக்குதுன்னு பாரு. அந்த நன்மை நல்லா இருந்தது அதன் பின்னாடி போயிருங்கிறாரு. அதுக்கு பேருதான் உள்ளறிவுன்னு பேரு. உள்ளறிவு 2 அறிவு இருக்கு. வெளியே பாக்குற அறிவு. இப்ப நான் பேசுறதெல்லாம் வெளியறிவு. நான் பேசுறதெல்லாம் வெளியறிவு. வெளியறிவு கூட இதுல எதுல நன்மை இருக்கு தீமை இருக்குன்னு பாருங்க. கேசவனுடைய சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். கேசவன் உங்க மைக்கா இது பண்ணுங்க. ரங்கநாதன் சார் அவரோட மைக்குங்க சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ரங்கநாதனா? ஏதோ ஒன்று தகராறு பண்ணுது. இப்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக இப்ப நம்ம அதுதான் இது வேணா இந்த 144வது பக்கத்துல 144வது பக்கத்துல எடுத்து அது பார்க்கல. 5 நிமிஷம் தான் இருக்கு, ஓடிடுச்சு. 6:51 ஆகி போச்சு. 7:05 வரைக்கும் பேசலாம். 10 நிமிஷம் பேசலாம், அவ்வளவுதான். பாருங்க,
நீங்கள் படிப்படியாக நேரா வந்துருவோம். உயிர் என்பது அப்படியே பார்த்தீங்கன்னா 143 144 பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. இந்த விஷங்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா இந்த விஷங்கள் அதாவது என்ன பண்ணும்னா இந்த உடம்பானது என்ன பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உணவை சாப்பிடுகின்ற பொழுது ஒன்னா பேதியில வெளித்தள்ளும் அல்லது வாந்தியில வெளித்தள்ளும். உடனடியாக வெளியேற்ற முயற்சி பண்ணும். நம்ம ஒவ்வாமைன்னு சொல்லுவோம், ஃபுட் பாய்சன் சொல்லுவோம். சில பேர் ஃபுட் பாய்சன் சொல்லுவோம், ஃபுட்டு ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க இந்த உணவு சாப்பிட்றேங்க அதனால என் தோல் அரிக்குதும்பா. சில உணவு சாப்பிட்றேங்க தோல் அரிக்குதுங்க, இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு பிப்பு வந்துருதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இது சாப்பிட்டா எனக்கு பிப்பு வருதுங்க, அதே சாப்பிட்டா எனக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காதுங்க, வாழைக்காய் சாப்பிட்டா ஒத்துக்கான்னு சொல்றது எல்லாம் அடிப்படை என்னன்னா இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா தனக்கு ஒவ்வாமையை காட்டுவதற்காக பிப்பாக மாத்துது, தோல் நோயாக மாத்துது, புற்றுநோயாக மாத்துதுன்னு புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அது உடனடியாக வெளியேற்ற 2 வழியிலிருந்து வெளியேற்றும். எப்படின்னா உடனடியாக வெளியேற்றுறதா உடனே அடுத்த வினாடி வெளியேற்றம். வாந்தி அடுத்த வினாடி. இன்னைக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவையில்லாத உணவு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வாந்தி எடுத்துரும். அந்த உடம்பு என்ன பண்ணுது, அது கொடூர விஷயம் நினைச்சுக்கிட்டு உடனடியாக வெளியேற்றும். அது உடனடியாக வெளியேற்றும். இல்லைன்னு வச்சுக்கோங்க தொயின்னு பீச்சு வெளியே போகும். இந்த ரெண்டுமே உடம்பு உடனடியாக வெளியேற்றுதுன்னு அர்த்தம். உடம்பு எதிர்ப்பு காட்டிடும். நீங்க என்ன பண்றீங்க, வாந்தி நிறுத்துவதற்கு மருந்தை போட்டு நாசம் பண்ற, அது புற்றுநோயா மாறிடும். வாந்தி நிறுத்துறதுக்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா அது புற்றுநோயா மாறிடும். வேதி நிறுத்துறதுக்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா அது புற்றுநோயா மாறிடும். இதுதான் விஷயம். இந்த புற்றுநோய்ங்கிறது ஹையஸ்ட் நோய், அதான் இந்த உயர்ந்த நோய், ஒரு கொடூரமான நோயா மாறும். அதனுடைய கிளைப்பிறப்பு என்ன வேணா வரலாம், நரம்பு மண்டலம் பாதிக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். இந்த ஏன் புற்றுநோய்னு சொல்றேன்னா புற்றுநோயை கண்டு எல்லாம் பயப்படுறதுனால புற்றுநோய் நீங்க சொல்றான். அந்த மாதிரி அதை கடைசி நோய் அப்படிங்கிறான். அந்த மாதிரி நோய் வரலாம். அதை சொல்லிட்டு தான் கீழே சொல்றாரு, இந்த விஷயங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் உடலினுள் சேர்ந்து விடுகின்றன. இவை கல்லீரல் கிட்னிகள் கணையம் ஆகியவற்றில் தங்கி, கல்லீரல் கணையம் நுரையீரல் பார்த்தீங்கன்னா 12 மண்டலம் இருக்குது. அது முக்கியமா பார்த்தீங்கன்னா கல்லீரல், முக்கியமா பார்த்தேன் கணையம், அப்புறம் கல்லீரல் கணையம், அப்புறம் சிறுநீரகங்கள், இப்படி சொல்லிட்டே போகலாம். அதுல முக்கியமா இதெல்லாம் செயல்பாடு. சிறுநீரகம் வேலை செய்யணும், அடுத்த வினாடி அவுட்டு. சிறுநீர் பிரியல அப்படின்னா ஒரு நாள் தாக்க பிடிக்கும், 2 நாள் இறந்துருவோம். ஒரு நாள் நீங்க சிறுநீர் போகல அப்படின்னா 2வது நாள் சங்குதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் அப்படிதான் செத்துறாங்க. புரியுதுங்களா? ஆக நான் இதுல என்ன பண்றேன், ஏற்கனவே நாம இந்த என்ன பண்றேன், நீர்பயிற்சி செய்கின்ற பொழுது பழைய கழிவுகளை கழுவி ஊத்துறதுக்கு சிறுநீர் பிரிக்கிறோம். சிறுநீர் அதனால காலையிலிருந்து சாயங்காலம் நீர்பயிற்சி செய்கின்ற பொழுது மஞ்சளா வெளியேறும். இப்ப அவருக்கு எப்படி, அவர் பேரு பன்னீர்செல்வத்துக்கு பாண்டிச்சேரி, அவருக்கு இப்ப 1 விழுக்காடு முன்னேற்றம் வந்துருச்சு. என்னோட காணொலி பார்த்துருப்பீங்க, நேற்று பேட்டி கண்டேன், போட்டிருப்பேன் பார்த்தீங்களா? அந்த இவரு பேசுறது யாரு, மலேசியா பன்னீர்செல்வம். அவருடைய முன்னேற்றத்தை அவரு நேரடியாக பேசுறோம்ல, அதெல்லாம் கவனிங்க. பேசுவேன் ஒரு 11 மணிக்கு எப்போடு, அதெல்லாம் கவனிக்கணும். கவனிச்சுதான் தெரியும். அந்த இப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படியே பதிவு பண்ணி போட்டோம்னா, யாருக்காவது அனுப்புறீங்களா, அனுப்புறதா இருந்தா அனுப்பிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அனுப்புறது உங்களுக்கானது மட்டும் இல்லை, இதை நீங்க செய்யணும். இப்ப என்ன படிச்சோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி போடுகின்ற பொழுது உங்களுடைய குழுவுல போட்டு விடுங்க, ஃபேஸ்புக்ல போட்டு விடுங்க, யூடியூப்ல போட்டு விடுங்க. எல்லாரும் யூடியூப்பை பயன்படுத்துங்க. எல்லாருமே யூடியூப்பை பயன்படுத்தி உங்க காணொலியை நீங்க எல்லாரும் யூடியூப்பை பயன்படுத்தி இந்த மாதிரி நீர் மருத்துவம் கத்துட்டு சும்மா போட்டு விடுங்க. நீர் மருத்துவம் கத்துட்டு இருக்கிறீங்களா, நீங்க எல்லாரும் யூடியூப் சேனலா மாறணும். நீங்க ஒரு நிமிஷம் பேசணும், இந்த புத்தகத்தை வச்சு 1 நிமிஷம் பேசி சும்மா இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்கு படிச்சு பாருங்க, சும்மா போட்டு விடுங்க. யாரும் பார்க்கட்டையும் பரவாயில்ல, அப்படி ஒரு செய்தி போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஃபேஸ்புக்ல நீங்க பேசி ஒரு வீடியோ போட்டு விடுங்க, இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்கு, எல்லாரும் வாங்கி படிங்க, நான் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தி பதிவு பண்ணுங்க. புத்தகம் ஒன்று இருக்கிறது, இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, நான் ஒரு செய்தி போட்டு விடுங்க. இப்ப எல்லாரும் செஞ்சீங்கன்னா தான் இது பரவும். அது அதிகத்தான் 1 நிமிஷம் தான் அதுக்கு. இந்த புத்தகத்தை காட்டி பேசலாம், இந்த மாதிரி புத்தகம் ஒன்று இருக்கு. அப்ப என்ன ஆகும், உங்கள் மூலமா இந்த புத்தகம் தெரியுதா இல்லையா? நீங்க நீங்க இதுல மட்டும் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா யாருக்குமே போய் சேராது. நான் மட்டும் தான் பண்றேன்னு அர்த்தம். நான் மட்டும் இப்ப என் பேரு யூடியூப்ல போட்டாலும் 50 பேர் 100 பேர் தான் பாக்குறேன். 50 நான் போடுறது 50 பேர் பார்த்தாங்கன்னா நீங்க போடுறதுல ஒரு 50 பேர் பார்த்தா எத்தனை ஆகும்? அப்படி அப்பதான் பரவும், அப்பதான் எல்லா நாட்டுக்கும் போகும். அது எல்லாரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டு தான் இருப்பீங்க, அப்படிதானே செய்றீங்க? இல்ல செய்யறது இல்லையா? செய்யலாம். வாய்மொழியிலேயே எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய பாப்புலரைஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நாங்க இன்னும் கொஞ்சம் நாங்க தேர்ச்சி ஆன பிறகு நாங்க நீங்க சொல்ற மாதிரி யூடியூப்ல போடுறோம். இப்ப நானே ஒரு 10 பேருக்கு மேல சொல்லிருக்கேன். நான் அவங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்படி ஆர்வமா வரட்டும். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, அனுப்புற வீடியோ லிங்க் அனுப்புறோம்.
வீடியோவை அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்படியே அனுப்பிச்சு விடுங்க. உங்க அதை மெசேஜ் அனுப்பிச்சு கேளுயா, அதை அவ்வளவுதான். கேளு. இதை கேளு, அவ்வளவுதான். இதை கேளு. 4ஆம் தேதி பேசினாரு, கேளு. அவ்வளவுதான். இதை செய்யறீங்களான்னு தான் கேட்க. இது செஞ்சாவே போதுமே. சோறு இல்லாத பாப்பா இது சொன்னபடி கேட்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். கரெக்ட் தான். வயிறு தான் பாப்பான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த வயிறு பாப்பான் வந்து சோறு எல்லாம் பண்ணிட்டோம்னா எல்லாபடியும் கேட்கும். சொன்னபடி எல்லாம் கேட்கும். அந்த லிங்க் அனுப்பிச்சிட்டு இருந்தா போதுமானது. அந்த லிங்க் அனுப்பணும், உங்க அனுபவத்தை அனுப்பணும். நான் இந்த மாதிரி கேள்விப்படுறேன், நான் போய் பார்த்தேன், இப்படியெல்லாம் போனாதான் உலக நாடுகள் திரும்பி பார்க்கும். உலக நாட்டுக்கு இப்ப 8 திக்கும் சென்று சேருவீர், அங்க இருக்கிற கலைகள்லாம் கொண்டு சேர்ப்பீர்னு எவர் சொல்றாரு தெரியுங்களா? பாரதியார் சொல்றாரு, 8 திசைக்கும் போங்க, அங்க இருக்கிற கலைகள்லாம் கற்றுடுவாங்க, கத்துட்டு வந்து இந்த சேருங்கிற. நாம என்ன பண்றோம், இந்த மீடியை வைத்துக் கொண்டு 8 திசை நம்ம பரப்பணும். அவர் அங்க போய் கத்துட்டு வாங்குறாரு. நம்ம இருந்த இடத்துல கத்துக்கலாம். எல்லாமே இருந்த இடத்துல இருந்த இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம், இருந்த இடத்துல இருந்து அனைவருக்கு அனுப்புறோம். இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அந்த காலத்துல ரேடியோவே கண்டுபிடிக்காத காலத்துல அப்பதான் ரேடியோ கண்டுபிடிச்சு வருது. 21, 22 அப்பதான் ரேடியோன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கும். இன்னைக்கு மீடியா வந்தாச்சே. இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும் வந்து பேசிட்டு இருக்கிறோமே. இது பாரதியாரும் பெரிய பழங்கால புலவரெல்லாம் போய் இருந்தாங்கன்னா சங்க இலக்கியமே நடந்துட்டு இருக்குது. இப்போ அறிவியல் கூட்டம் நடந்துட்டு இருக்குது. உலகத்துல அவன் மட்டும் நடத்துறான். இப்ப நம்ம சங்க இலக்கியம் நடத்திட்டு இருக்கிறோம், இலக்கண இலக்கியம் பேசிட்டு இருக்கிறோம், ஆரோக்கியத்தை பேசிடுறோம். உலகத்துல ஆரோக்கியம் தான் முதல்ல. எவ்வளவு பெரிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியா இருந்தாலும் ஆரோக்கியம் வயிற்று வலி வந்துட்டா முடிஞ்சுது. வயிற்று வலி வந்துட்டா எப்ப ஏற்பட்டு பணக்காரன் என்ன ஆவான்? நோபல் பரிசு விஞ்ஞானி என்ன, அவன் பெரிய தத்துவ மேனி என்ன, தத்துவ ஞானி, கர்ம ஞானி, யோக ஞானி, எந்த ஞானியா இருந்தாலும் வயிற்று வலி வந்துட்டா எல்லாம் நோனி தான். முடிஞ்சு போச்சா? ஒதுக்கும் ஆகாது. சரி, முடிச்சுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. சரி, இந்த விஷங்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். அவை உடலில் சேர்ந்து விடுகின்றன. இவை கல்லீரல், கிட்னி, கணையம் ஆகியவற்றில் தங்கி அவற்றின் செயல்திறனை பாதிக்கின்றன. உணவை அடிக்கடி உண்ணுவது சீரண உறுப்புகளை அதிகமாக வேலை செய்ய செய்கின்றன. இதனால் உடல் தன்னிடம் சேரும் விஷப்பொருள்களை வெளியேற்றுவதில் தாமதம் ஏற்படுகிறது. தாமதமோ தடங்களோ ஏற்படுகிறது. இதனால் விஷப்பொருள்கள் உடலில் தேங்கி விடுகின்றன. சரி, உடலில் சேர்ந்துள்ள விஷப்பொருள்களை 2 வழிகளில் வெளியேற்றலாம். இப்ப நீங்க இந்த ரங்கநாதன் சொல்ற மாதிரி தான். அப்படி இடையில என்ன சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி 2 வழிகளில் வெளியேற்றலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது, நீரை தவிர வேறு எதுவும் உண்ணக்கூடாது. அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது, இருவேளை உணவுகளுக்கு இடையில் 5 மணி நேரமாவது நீரை தவிர வேறு எதுவும். நீங்க ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டீங்க, ஏதாவது ஒரு சைவ உணவு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுல இருந்து இன்னொரு 5 மணி நேரத்துக்கு நீரை தவிர ஏதும் அருந்தாமல் இருப்பது. அதுதான் மிகப்பெரிய கொள்கை, அது முக்கியமான கொள்கை. சரியா? அது இவர் எழுதுறாரு. இவர் சிஎஸ் பிள்ளைங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதுறாரு. அவர் வந்து புள்ளியியல் துறையில சென்னையில கோயம்புத்தூர்ல புள்ளியியல் துறையில இருக்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தவர். அப்போ எழுதியிருக்காரு. அதை வந்து இது 25 வருஷம் வந்து ஒரு அறிவியல் கட்டுரை. அந்த கட்டத்துக்கு இவர் போட்டாரு. அதை கம்பேரிட் பண்றதுக்காக, அதாவது கம்பேரிட்டிவ், அதாவது ஒப்புமை பார்க்குவதற்காக, சரிபார்ப்பதற்காக தான் எடுத்துக்கொண்ட கொள்கையை என்னை மாதிரி யார் சிந்திக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி அதுதான் ரெஃபரன்ஸ்னு பேரு. எப்படி? ரெஃபரன்ஸ், குறிப்பறிதல்னு பேரு. நான் சொல்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்றாங்களா, நீங்க சொல்றீங்க மாதிரி இன்னொருத்தர் சொல்றாங்க. அதான் எப்பொருள் யார் யார் வைக்கணும் அப்பொருள் மேற்பொருள் காண்பது அறிவு. அதான் 2 விட்னஸ். நான் சொல்ற மாதிரி பார்த்ததுக்கு 2 சாட்சி வேணா அதே மாதிரி இருக்கணும். மாத்தி மாத்தி சொன்னா அது சாட்சி கிடையாது. மாத்தி சொன்னா அது பிறர் சாட்சியா ஆயிரும். சரியா? அப்ப இந்த சுத்தப்படுத்துகின்ற பொழுது, உணவு பழக்கத்தை மாற்றுகின்ற பொழுது எப்படியெல்லாம் உணவு பழக்கத்தை மாத்தலாங்கிறது தான் அந்த சிஎஸ் பிள்ளை எழுதுறாரு. ஒரு முக்கியமான கட்டுரை இது. அதுல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு உணவு சாப்பிட்றீங்க, அடுத்த உணவுக்கு போறதுக்கு 5 மணி நேரம் இடைவெளி விடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இருவேளை உணவுகளுக்கு இடையில் 5 மணி நேரமாவது நீரை தவிர வேறு எதுவும் உண்ணக்கூடாது. 2வது, சுமார் 2 வாரங்களுக்கு ஒரு முறை உண்ணா நோன்பு மேற்கொள்ளுதல். நமது முன்னோர்கள் ஏகாதசி, அமாவாசை, கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் உண்ணா நோன்பை ஏற்படுத்தியது இதுதான். உடலில் உள்ளே சேரும் விஷப்பொருள்களை குறைக்கும். உடலில் உள்ளே இருக்கிற விஷப்பொருள் குறைக்கும் இன்னொரு வழி, சமைத்த உணவை முடிந்த அளவு ஒதுக்குவது. சரியா? இயன்ற வரை பச்சை காய்கறிகள், கரெக்டா வராரு பாருங்க, இயன்ற வரை பச்சை காய்கறிகள். அது உணவு பழக்கத்தை மாத்துறது. காலையில் எந்திரிச்சுன்னு வேர்க்கலை சாப்பிட்றது, காலையில் எந்திரிச்சுன்னு பல்லு வடிக்கிட்டு வெள்ளம் சாப்பிட்றது. புரியுதா? வெள்ளம் சாப்பிடணும்னு பசி நின்று போயிருமே. வெள்ளம் சாப்பிட்ட உடனே பசி நின்று 5 மணி நேரத்துக்கு ஒண்ணுமே நடக்காது. அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப தண்ணி மட்டும் 1/2 லிட்டர் எடுத்துட்டு போயிடணும்.
இடையில பசிக்கிற மாதிரி இருக்குதா, உடனே 2 வேர்க்கடலை சாப்பிடலாம். இடையில பசிக்கிற மாதிரி இருக்குதா, 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கலாம். அப்ப எதுல இருந்து விடுதலை அடைகிறீங்க? சமைத்த உணவுல இருந்து ஆமாங்க. உடனடியே விடுதலை அடைஞ்சிடுறீங்க. அடுத்த வினாடியே விடுங்க, ஒரே நாள் தான் அடைஞ்சிடுறீங்க. அதனால சமைத்த உணவை அப்புறம் சமைத்த உணவுக்கு பதிலாக இயன்றவரை சமைத்த பச்சை காய்கறிகள், கொட்டைகள், பழங்கள் முதலியவற்றை உண்ணவும். படிப்படியாக இப்ப முதல் ஆரம்பத்தில் ஒரு 10 நாள் பழகிக்கிறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் படிப்படியாக அசைவ உணவுக்காரர்கள் சைவ உணவிற்கு வர வேண்டும். சைவ உணவுக்காரர்கள் பச்சை காய்கறிகளுக்கு உணவிற்கு வர வேண்டும். பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் வெறும் பழ உணவிற்கு படிப்படியாக மாற வேண்டும். இப்படித்தான் அவங்க சொல்றாங்க. இது ஒரு பேசிக் ஸ்டெப். இது வந்து இன்னொருத்தர் சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவத்துல ஆயிரக்கணக்கான வழிமுறை இருக்கு. அர்னால்டு சொல்லுவாரு ஜூஸ் டயட்னு சொல்லுவார். என்னது? அர்னால்டு ஜெர்மன் டாக்டரு நிறைய ஜூஸுக்கு போகும்பார். அவர் பூரா திராட்சையும் பாருவார், அவர் பூரா பீட்ரூட்டும் பாரு. இந்த மாதிரி பல வடிவங்கள் இருக்கிறது. நாம எளிமையான வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீர் மருத்துவம். என்னது? 10 பைசா செலவில்லை. அது நீங்க பெரிச்சம்பழம் வாங்கணும், கொய்யாப்பழம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அதுக்கு ஒரு 1000 செலவு. ஆரம்பத்தில் நான் பார்த்தீங்கன்னா 5000 செலவில்லை பண்ணி சந்திக்கவே முடியாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னை பார்க்க வரும் பொழுது எல்லாத்துல 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். உடனே எல்லாம் போட்டுருவேன். அதை வாங்கிட்டு வந்து அவனுக்கு திருப்தி. எல்லாம் சொல்றான். கடைசி எங்கிட்ட கொடுத்துட்டு அவன் போயிடுவான். இதெல்லாம் எனக்கு நான் கடைசியில் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிருந்துவேன். அவன் வச்சுட்டு 7 கும்பிடு போட்டு போயிடும். இதுல இருந்து 4 உனக்கு கிடையாதுன்றேன் நான். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். அந்த முதல்ல வாங்க சொல்லி பழக்கம் கொடுத்துவேன். காய்கறி வாங்க தெரியுமா, கீரை வாங்க தெரியுமா, பழம் வாங்க தெரியுமா, பேரிச்சம்பழம் வாங்க தெரியுமா, எதுவுமே உனக்கு வாங்க தெரியாதுங்க. அப்புறம் தான் எனக்கு பேரிச்சம்பழம் எந்த பேரிச்சம்பழம் வாங்கணுமா, கருப்பா வேலை, அந்த கேள்வி வேற கேட்பான். திராட்சைன்னு எது வாங்க, இப்ப எதுவுமே தெரியாம ஆம்பளைகள் இருக்கிறாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சது இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறதான் புரிஞ்சுது. ஒரு மளிகை கடையில போய் ஒரு 10 பொருள் வாங்க தெரியாது. அப்பதான் தெரிஞ்சது இந்த ஆண்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இப்படியே மம்முட்டியாவே இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு முந்திரி பொருள் வாங்க தெரியாம திருப்பி வந்தவங்க இருக்காங்க. அடாடாடாடாடா, இந்த அளவுக்கு இவனுங்க படிச்சு போட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் தெரிஞ்சு கேட்டா பிடெக்ங்கிற எம்டெக்ங்கிற ஒரு 10 பொருளை போய் டிபார்ட்மெண்ட்ஸ்ல போய் ஒரு 100 கிராம் வாங்க தெரியல. சில பேருக்கு மிச்சது வாங்க தெரியல, பொரிய வாங்க தெரியல. என்னடா ஏற்கனவே ஃப்ரீடம் ஆயிட்டதுனாலதான் பெரியார் வந்து பெண்களுக்கு விடுதலை கேட்டாரு. ஆம்பளைதான் ஏற்கனவே விடுதலை ஆகி வீட்டுல சும்மா சாப்பிடறதுக்கு தான் இருக்கான். ஆமா. அதனால அப்படி இருக்குது. அதனால நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நம்ம வந்து மீண்டும் நாளை இதை பத்தி விவரமா பேசுவோம். ஏதாவது கடைசி கேள்வி இருந்தா கேளுங்க. நாளைக்கு திறக்கணும். ஏதாவது கேள்வி இருக்கா? வயிற்று வலி ஐயா, வயிற்று வலி வருது பரவாயில்ல. ஆனா அப்நார்மலா வந்து 5 லட்சம் 10 லட்சம் பண்றானா, அது என்ன? அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த குடல் புண்ணுதான். அது குடல் புண்ணுங்க ஐயா. அது குடல் புண்ணு. வயிற்று ரொம்ப கெடுத்திருப்பான். ஆமா, நீங்க சாதாரண சமைத்த உணவு சாப்பிட்டாவே குடல் புண்ணு வந்துடும். சமைத்த உணவு சாப்பிட்டாவே குடல் புண்ணு வந்துடும். அது அந்த குடல் புண்ணு புற்றுநோயா மாறிடும். அவ்வளவுதான். குடல் புண்ணு வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு வெட்டி எடுத்து ஒண்ணு சாகணும் அல்லது வெட்டி எடுக்கணும். இல்ல 10 லட்சம் பண்ணி சரி பண்ணிட்டு வராங்க. அதுல நல்லாகாது. அன்னைக்கு நல்லாகும், அதுக்கப்புறம் நல்லாகாது. ஐயா ஒரு கேசவனுக்காக நான் கேக்குறேன். கேசவன் வந்து இப்ப ஏற்கனவே அண்டர் வெயிட்ல இருக்காரு. இப்ப அவரு நீர் வைத்தியத்துல இருந்தாங்க. என்ன ஆகும் அவருக்கு? அவருக்கு கேட்க தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. நேரா நம்ம கிட்ட பேசுறாரு. அவருக்கு உங்கள்ட்ட கேட்க தெரியல. அவர் வந்து ரொம்ப அண்டர் வெயிட் ஆக்சுவலா. அவருக்கு இப்ப நீர்ல இருந்தாருனாக்கா என்ன ஆகும் சொல்லுங்க. அதெல்லாம் அண்டர் வெயிட் ஆன் வெயிட்டுங்கிற ஒண்ணு கிடையாது. இயற்கையில கிடையாது. அண்டர் வெயிட் ஆன் வெயிட் லொண்டர் வெயிட் அதெல்லாம் ஒண்ணும் இயற்கையில கிடையாது. புரியுதுங்களா? சுத்தமான உடல் தான் அதுக்கு பேர். அண்டர் வெயிட் ஆன் வெயிட் யார் சொன்னது? அண்டர் வெயிட் யார் சொல்றது? வெள்ளக்காரன் சொன்னதானே? அண்டர் வெயிட்னு வெள்ளக்காரன் சொல்றதானே? இருங்க நேரடி ரங்கனால இருந்து பிடிப்பான். அண்டர் வெயிட்னு யார் சொன்னது? நீங்க கண்டுபிடிச்சீங்களா அண்டர் வெயிட்ட? அண்டர் வெயிட்னு யாரு கண்டுபிடித்தாங்க நான் கேக்குறேன். ஏங்க பிஜி யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? இல்லங்கயா, பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஏங்க இங்கிலாந்துக்காரன் கண்டுபிடிச்சது ஏங்க சொல்றீங்க? இங்கிலாந்துக்காரன் அந்த தெரிப்பான் அந்த விபச்சாரி கண்டுபிடிச்சது அண்டர் வெயிட்ங்கிறது. புரியுதா? அந்த ஊதாரி கண்டுபிடிச்சா என்னது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 180 சென்டிமீட்டர் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். நான் வந்து 80 கிலோ இருக்கணுமா? அதுதான் தப்புங்கிறாங்க. அதுதான் தப்புங்க. நமக்கு ரியல் வெயிட் தான் தேவை. ரியல் வெயிட்டுங்க. அவரோட வெயிட் யாருக்கு தெரியும்? எந்த அளவுக்கு கிட்டு போயிரு? அவர் வந்து இழைச்சுதான் இருக்காரு. என்ன நோயில் இழைச்சிருக்காரு? என்னது
நோயில் நோயில் அடைச்சது எப்படி நீங்க அண்டர்வேட்னு சொல்ல முடியும்? புற்றுநோய் வந்து இடைச்சிடறான், சக்கர நோய் வந்து இடைச்சிடும், அவனை காப்பாத்துங்களா பார்க்கலாம். அந்த வெள்ளக்காரனுடைய எல்லாமே தப்பு. ஆக அவர் உடல் சுத்தமான உடலாக மாற வேண்டும். அந்த சுத்தமான உடல் என் உடல் வந்து 78 கிலோல இருந்து 58 கிலோ வந்திருக்கேன். எனக்கு என்னுடைய உயரம் வந்து 172 சென்டிமீட்டர். நான் ராணுவத்துல சேர்ந்ததே 172 சென்டிமீட்டர் சேர்ந்தேன். அதனால கலரா இருப்பேன். அது என்ன செலக்ட் பண்ணிட்டானு, ஆளை பார்த்துன்னு செலக்ட் பண்ணிட்டானுங்க. அப்புறம் அவனுக்கு ஒரு விபச்சாரின்னு அப்பதான் தெரியுது. கலரை பார்த்தே செலக்ட் பண்றானுங்கன்னா ராணுவத்துல கலரை பார்த்து செலக்ட் பண்றானுங்க. அட படுவாவி பயலுங்களா. அப்புறம் தான் தெரிஞ்சது கலரை பார்த்து செலக்ட் பண்றாங்கன்னு. அங்கேயும் நிறைவேற்றுமை அங்கேயும் இருக்குது. எங்க இருக்குது? ராணுவத்திலையும். ஆமா. கொக்கமாக்க அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் இங்க இருக்கவே கூடாது முடிவு பண்ணிட்டு வெளிவிடேன்ட்டேன். நான் இங்க இருக்கவே கூடாது அப்படின்ட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் நானே வெளிவிடேன்ட்டேன். ராணுவத்தில் இது ரொம்ப மோசமான பழக்கம் விடேன்ட்டேன் நான். அப்புறம் யாரை பார்த்தா சுட சொல்லுவான், சுடு ஏக் கோலி ஏக் துஷ்மன், ஏக் கோலி ஏக் துஷ்மன். எங்க பார்த்தா எழுதி வச்சிருப்பான் ஏக் கோலி ஏக் துஷ்மன். அதேன்ற ஏக் கோலி ஏக் துஷ்மன் யாரை பார்த்தாலும் சுட சொல்றான். அப்ப எதிரி யாருன்னே தெரியாது சுட சொல்றான். எழுதி வச்சிருப்பான். அந்த வாசகத்தை செவுத்துல எழுதி வச்சுட்டே இருப்பான். மண்டையில விழுந்துகிட்டே இருக்கும். மண்டையில எங்க பார்த்தாலும் ஏக் கோலி ஏக் துஷ்மன், ஏக் கோலி ஏக் துஷ்மன். ஏக் கோலின்னா ஒரு குண்டு, ஏக் துஷ்மன் ஒரு எதிரி. ஒரே வருஷம் இருக்கிறதுக்குள்ள பிறந்த நாள் கண்டு போயிடுச்சு. 1.5 வருஷம் இருந்த அதே போதுமடா சாமி வந்துட்டு. ஏக் கோலி ஏக் துஷ்மன் கேட்டு பாருங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அது என்னடா அந்த மண்டையில விழுந்துட்டே இருக்கும். சரி, யாரு எதிரின்னே சொல்ல மாட்டானே. கூட விட மாட்டாங்க. நாய் மாதிரி தான் நீங்க. எப்படி நாய் மாதிரி சேனம் போட்டு குத்துற மாதிரி. இப்படி சேனம் போட்டோம்னு அவ்வளவுதான். அப்படியே டக்குடி எப்படியும் திரும்பி பார்க்காது. அப்படியே போய் சாக வேண்டியதுதான். அப்படியே போய் சாக வேண்டியதுதான். அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியே போய் சாகிறது. அப்படியே போய் அப்படியே விழுந்து கடல்ல விழுந்தாலும் கடல் விழுந்துருவோம், நெருப்புல அது சத்தியம் வேற வாங்குவாங்க. கடல்லே விழுந்துருவோனும், நீங்க நெருப்படி விழுந்துருவோனும், எல்லாம் புட்டக்கரையா போகுன்னு சத்தியம் வாங்கிடுவான். என்னது அது என்ன அர்த்தம்யா? ஏக் கோலி ஏக் துஷ்மனா? போய் கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு பேசுங்க. ஒரு குண்டு ஒரு எதிரி. சொல்லிட்டே ஒரு குண்டு ஒரு எதிரி. ஒரு குண்டு ஒரு எதிரி. ஒரு குண்டு ஒரு எதிரி. பாத்துங்க, எதையும் கேட்கக்கூடாது. ஆமா, கேட்கக்கூடாது. ஆமா. ஒரு குண்டு போச்சுன்னா தப்பு. ஒரு குண்டு போச்சுன்னா எதுக்கால சாகணும், அவ்வளவுதான். ஒரு குண்டு ஒரு எதிரி. அதான் மனுஷல வச்சுக்கணும். இப்படித்தான் எழுதிட்டே இருப்பான். அதை பார்த்து எனக்கு வெறுத்து போய், அதை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னதான் இப்படி சொல்ற அப்படின்னு அந்த பார்த்துட்டு நானே என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு நாள் வெளிவிடியான்ட்டேன். நான் நேர ஆபீஸருக்கு போய் இந்த மாதிரி வெளியே போகணும்னு சொன்னா அவன் தரமாட்டேன்ட்டான். நான் என்ன பண்ணேன், ஒரு ஆபீஸர்கிட்ட போய் கேட்கறேன், எங்க வெளிய விட மாட்டேங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ கோயிலுக்கு போறேன்னு சொல்லு அப்படின்ட்டான். கோயிலுக்கு போறேன்னு சொல்லி விண்ணப்பம் கொடுத்து, நான் என்ன கோயிலுக்கு போறேன்னு விண்ணப்பம் கொடுத்தேன். என்னது கோயிலுக்கு போறேன், 4 hours டைம் கொடு. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு 4 hours டைம் கிட்ட அவன் கொடுத்துட்டான். அப்புறம் அவன் சொல்லிட்டு போனா 21 நாளைக்கு வராதுன்ட்டு அவன் இன்னொரு ஆபீசரு. போனா ஐடியா கொடுத்தது அவனே, தப்பிக்க சொல்றது அவனே, எல்லாம் அவனே. ஒரு நல்லா இருப்பானுங்க. ஐயா இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னு நல்லாள் இருப்பானுங்க. அதுல இங்க இருந்தீங்கன்னா உனக்கு முடிச்சே போடுவான்னு சொல்ற அதிகாரம் இருப்பான். இங்க இருந்தீங்கன்னா நீ அடிமைதான் நீ அப்படின்னு சொன்னவெல்லாம் இருக்கானுங்க. அதை வச்சுதான் நான் பண்ணேன், சரி தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டேன். அவன் சொன்னான், இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னா. அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது. என்ன போய் காலையில போய் சாயங்காலம் வாம்பான். காலையில போய் சாயங்காலம் வந்தா தானே, போகவே. அப்புறம் 21 நாள் கழிச்சு போனேன். 20 நாள் கழிச்சு போனா நான் என்னவா மாறின போது, நான் வந்து சாதாரண மனித குடிமகனா மாறிடுறேன். ராணுவ குடிமகனா இருந்தவன் சாதாரண குடிமகனாக மாறி விடுகிறேன். என்னை அப்படிலாம் விசாரிக்க முடியாது. உடனே நீ இருக்கிறியா போறேன், நான் போறேன்ட்டேன். அப்படியா, ரைட், ஓகே எழுதி கொடுத்துட்டானுங்க. போடா அப்படி அப்படி 4 வாரம் சொகுசு சிறையில வச்சுட்டானுங்க. எந்த சிறையில? சொகுசு சிறையில. எந்த சிறையில? சொகுசு சிறை. எங்களுக்கு தான் சிறப்பு தன்மை. எங்களுக்கு எல்லாம் காஃபி வரும், டீ வரும், டிஃபன் வரும். எல்லாத்துக்கும் 2 இட்லி, எங்களுக்கு 4 இட்லி. எல்லாத்துக்கும் 2 காஃபின்னு எங்களுக்கு எல்லாம் டபுள். எங்களுக்கு எல்லாமே டபுள் பிரியாணி எல்லாம் கொடுத்து எல்லாமே. அவனுக்கு ஒரு கப்பு இறைச்சி போட்டாங்கன்னா எனக்கு 2 கப் இறைச்சி. அவனுக்கு ஒரு சப்பாத்தி கூட எனக்கு 2 சப்பாத்தி. அவனுக்கு ஒரு டீ டைம்ல எனக்கு 2 டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு பயத்துல கொடுத்துட்டே இருப்பாங்க. ஃபுல் கட்டு. எதுவுமே இருக்காது. ஜாலியா இருக்கும், பயங்கர ஜாலியா இருக்கும், பயங்கர. அது உலகத்திலேயே சொகுசான. அதாவது யாருன்னா, நாங்க ராணுவ அதிகாரியே, ராணுவ ஊழியரா இருந்தங்காட்டி எங்களுக்கு இவ்வளவு சலுகை. நாங்கள செல்ல பிள்ளைங்க. தப்பு பண்ணாலும் நாங்க செல்ல பிள்ளை தான். தப்பு பண்ண இப்ப அரசியல்வாதியில அப்படி தப்பு பண்ணிட்டு செல்ல பிள்ளைய இருக்கிற மாதிரி
நாங்க தப்பு பண்ணாலும் நாங்க ஜெயில செல்ல பிள்ளைய மாதிரி தான் இருப்போம். எங்களுக்கு தொடவே மாட்டாங்க எங்களை. அவ்வளோ டாக்டர் வருவாரு, செக் பண்ணுவாரு, அடன்னு சொல்ற மாதிரி இல்ல. அவ்வளோ ஜாலியா இருக்கும். அப்படித்தான் நடந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. ஆ